ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடுவோட யூடியூப் சேனல் வழியாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டுடைய ஃபவுண்டேஷனல் கோர்சஸையும் பிளேலிஸ்ட்டாக உருவாக்கி அது மூலமாக இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறப்போ இந்த இன்ஸ்டியூட்லாம் சேராமல் இண்டிபெண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை உருவாக்குறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் பர்மனெண்ட்டாக யூடியூப்ல இருக்க போகுது. இது யார் வேணாலும் ஃபியூச்சரில் எப்போ வேணால் பார்த்து பேசிக் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் நம்ம என்சிஆர்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி ஃபவுண்டேஷனல் நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஆல்ரெடி எக்கனாமியில் விசா 9 வீடியோஸ், இப்போ நம்ம 10th வீடியோவில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 10th வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஆல்ரெடி சீயிங் தி 11th என்சிஆர்டி. ஸோ நம்ம முதல் 10 வீடியோவும் என்சிஆர்டிக்கு அப்படின்னு பிளான் பண்ணி, ஃபர்ஸ்ட் வீடியோ வாஸ் இன்ட்ரோடக்ஷன், ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ், பிவைக்யூ. செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோ 9th என்சிஆர்டிக்கும், 4th and 5th வீடியோ 10th என்சிஆர்டிக்கும், அப்புறமா 6th-லேருந்து 10 இந்த 5 வீடியோஸ். ஸோ 5 வீடியோஸ் டெடிக்கேட்டடாக 11th என்சிஆர்டிக்காகவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ 11th NCERT இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் என்சிஆர்டி அமாங் ஆல். ஸோ இந்த என்சிஆர்டியை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்சிஆர்டியில் எந்த சாப்டர்ஸ் எந்த கான்செப்ட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபுல் லென்த் டிஸ்கஷன் நம்ம 11th என்சிஆர்டிக்கு பண்ணுறோம். ஸோ இந்த 5 வீடியோஸும் 11th என்சிஆர்டியில் நீங்கள் பார்க்குறப்போ என்டையர் புக்கில் இருக்கிற கான்செப்ட்ஸையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களும் நிறைய ஸ்டோரிஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 11th என்சிஆர்டி எடுத்து படிங்க, 2 நாளில் முடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் ஆஃப் என்சிஆர்டி வில் இம்ப்ரூவ். ஓகே, ஸோ நம்ம வாங்க இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். 11th என்சிஆர்டியோட ஃபைனல் வீடியோ பார்த்து வி வில் கன்க்ளூட் தி செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம 11th என்சிஆர்டியில் ஆல்ரெடி முதல் 7 சாப்டர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் 8வது சாப்டர், விச் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ 11th என்சிஆர்டியில் முதல் சாப்டர் என்ன பார்த்தோம்? பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போனப்போ இந்தியாவோட கண்டிஷன்ஸ் என்ன. 2வது சாப்டர்ல 40 ஆண்டுகளில் பிளானிங்கோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன. 3வது சாப்டர்ல ஏன் எல்பிஜி ரிஃபார்ம் கொண்டு வந்தோம், அண்ட் அவுட்கம்ஸ் ஆஃப் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் என்ன. 4வதுல பாவர்ட்டி, 5வதுல ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், 6வதுல we discussed about the rural development, and 7th chapter was about employment. So now we have come to the 8th chapter. கடைசி 3 சாப்டரை இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ 8th சாப்டர் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு. ஸோ ஒரு எக்கானமியோடைய ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் எக்கனாமி ஒர்க்ஸ் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனா தான் எக்கனாமியை ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் ஒரு ஸ்மார்ட் போர்டு, ஒரு கேமரா, ஒரு மைக்கு, ஒரு இன்டர்நெட் அண்ட் இந்த கனெக்டிவிட்டி இங்கேருந்து இந்த வீடியோவை யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த சர்வீஸை உருவாக்க முடியுது. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே நடக்கும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமி அப்படின்னு ஒன்று நடக்கணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரோட்வேஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ், மெட்ரோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், இது எல்லாமே ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு மொபைல், செல்ஃபோன் டவர்ஸ், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிசிட்டி லைனு, வாட்டர் கனெக்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னதுன்னா, சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக இருக்கிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சானிடேஷன், டாய்லெட் கனெக்ஷன். ஸோ வீட்டுக்குள்ளே டாய்லெட் கனெக்ஷன் வைக்கிறதுங்கிறது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜஸ்ஸு, சானிடேஷன், வீட்டில் இருக்கிற டாய்லெட்ஸு, பப்ளிக் டாய்லெட்ஸ், இதெல்லாம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பேக் போன் ஆஃப் எக்கனாமி. அண்ட் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்பார்ட் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், ஐ லெஃப்ட் எனர்ஜி. எனர்ஜி இஸ் a மேஜர் பார்ட் which we will discuss. ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி மெயின் சேலஞ்சஸ் இந்தியா ஃபேஸஸ் இன் தி ஏரியாஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நோ தி ரோல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஏன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் தி ரோல் ஆஃப் எனர்ஜி as a critical component of infrastructure. So among all the infrastructure, நம்ம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இந்தியாவில் எனர்ஜி அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த லெவலில் இருக்கு,
ஸோ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம எனர்ஜி பார்க்குறோம், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம ஹெல்த் பார்க்குறோம், ரெண்டுத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு சேம் லேட்டஸ்ட் டேட்டா அண்ட் யூ கேன் ஹேவ் தி சப்போர்ட் ஆஃப் லேட்டஸ்ட் டேட்டா த்ரூ எக்கனாமிக் சர்வே. அண்ட் ஃபைனலி வந்து வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. ஸோ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வில் வைண்ட் அப் தி சாப்டர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் சப்போர்ட் சர்வீசஸ் இன் தி மெயின் ஏரியாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் சர்வீசஸ் கொடுக்கறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வேலை. ஸோ டொமஸ்டிக், ஃபாரின் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இந்த எல்லா ஏரியாலையும் கொடுக்குது. ஸோ வாட் ஆர் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? தீஸ் சர்வீசஸ் இன்க்ளூட்ஸ் ரோட்வேஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், டேம்ஸ், பவர் ஸ்டேஷன், ஸோ எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே தான் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் அதுவே வந்து கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் ஸ்கூல், காலேஜஸ், ஹெல்த் சிஸ்டம் லைக் ஹாஸ்பிட்டல், சானிட்டரி சிஸ்டம் இன்க்ளூடிங் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், எல்லா வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் ஜல் ஜீவன் மிஷன் மூலமா கொடுக்கறது அண்ட் ஸ்வச் பாரத் மூலமா டாய்லெட் கட்டி கொடுக்கறது, இது எல்லாமே சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்குள்ள வருது. அண்ட் முக்கியமான மூணாவது டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் which is monetary systems including banks, insurance and other financial institutions. இதை நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிசிக்கல், சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் இந்த மூணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனாதான் நம்மளால ஹோலிஸ்டிக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஓவர் விச் தி என்டையர் எக்கனாமி இஸ் பில்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் ப்ரொடக்ஷனே நடக்கும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே நடக்கும் அப்படிங்கிறத we have to understand. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன டைப் இருக்கு? பிசிக்கல், சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்போ வந்து ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக வந்து அடுத்ததாக ஒன்று சேர்த்துருக்காங்க. இது என்சிஆர்டியில் இல்லை, பட் நம்ம எக்கனாமிக் சர்வேல இருக்கு. டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிபிஐ. டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபியூச்சரே வந்து இன்டர்நெட் தான் ஆக போகுது, எல்லாமே இன்டர்நெட் மயம் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ டிஜிட்டலா வந்து மக்களுக்கு சர்வீசஸ் அண்ட் எனி திங் கொடுக்கறது, எந்த ஒரு செக்டர் எடுத்தாலும் இப்போ டிஜிட்டல் ஒன்று தேவைப்படுது. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா இப்போ பாருங்க, நம்ம கிளாஸே யூடியூப்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் டிஜிட்டல் நீட்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல தான் நிறைய பெனிஃபிட்ஸ் வருது, ஸ்கீம்ஸ் வருது, அதே மாதிரி டேட்டா வருது, அவங்களுக்கு வேரியஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ ஈநாம் அப்படிங்கிற இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கே ஆன்லைன்ல தான் நடக்குது. அப்போ ஃபார்முக்கு தேவைப்படுற டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? ஈநாம் அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி அவங்க பொருளை விற்கிறதுக்கு ஆன்லைன் இ காமர்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி எந்த செக்டர் எடுத்துக்கிட்டாலும் இப்போ டிஜிட்டல் தேவை. ஸோ அப்போ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு புது டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல போன வருஷம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிசிக்கல், சோஷியல், ஃபினான்ஷியல் அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு 4 டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ஷோர் பண்ணாதான் டெவலப்மெண்ட் வரும். ஸோ இதுதான் டெவலப்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, ப்ரொடக்ஷனுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, அப்போ நாடு க்ரோத் அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் கட்டணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரூரல் ஏரியாஸ்ல, அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியாஸ்க்கும் கொண்டு போகணும். இதோட ஆக்சசிபிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செட்டப் பண்ணணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சானிடேஷன் இருந்தால் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார்ம் ஆகும். ரோடு, ரயில்வே, ஸ்போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அண்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் இருந்தால் தான் எக்கனாமியே ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப தான் எக்கனாமியே ரன் ஆகுது. அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் எக்கனாமி நடக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எஃபிஷியன்சி ஆஃப் தி எக்கனாமி இஸ் டிபெண்டன்ட் ஆன் இட். உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் வந்து எஃபிஷியன்சியை முடிவு பண்ணுது. ரோடு நல்லா இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறையும். லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறைக்கிறப்போ பொருளோட விலை குறையுது, லாபம் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கலி எஃபிஷியன்சி ஆஃப் தி எக்கானமி இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் இட். ஸோ how efficiently all these functions that determines the productivity of the economy. It improves the productivity of factors of production. Land, labor, capital and entrepreneurship. இது நாலுத்தோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறது இதுதான். இப்போ நல்ல லேண்டில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராக்டரை யூஸ் பண்ணுறப்போ தான் லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ அப்போ டிராக்டர் இஸ் அ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் ஆர் யூசிங் ஆன் அ லேண்ட் டு இம்ப்ரூவ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி லேண்ட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் ஃபெர்டிலைசர் கிடைக்கும், லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். லேபரோட ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதுக்கு ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதுதான் அதிகப்படுத்துது. இம்ப்ரூவ்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள். மக்களோட வாழ்க்கை தரத்தை இது வந்து உயர்த்துது. ஸோ இதான் வந்து ரோல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் தி எக்கானமி. ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எக்கானமி வில் பி ப்ரொடக்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன் ஜென்ரல் வந்து இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே அவுட் டேட்டட் டேட்டா, ரொம்ப பழைய டேட்டா கொடுத்துருக்கறதுனால அது இப்போ படிக்க தேவையில்லை. அதுக்கு நம்ம அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்தந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வே,
இப்போ இந்த 12th புக்கில் என்டையர் 11th புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அவுட் டேட்டட். அதோட லேட்டஸ்ட் டேட்டா உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்தோட லேட்டஸ்ட் டேட்டாவும் உங்களுக்கு ஒரே இடத்துல வேணும்னா அதுதான் எக்கனாமிக் சர்வே. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறப்போ அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு எக்கனாமிக் சர்வே வரும். ஆல்ரெடி இந்த வருஷம் ஒரு எக்கனாமிக் சர்வே வந்துச்சு. பட் இதோட அப்டேட்டா இன்னும் பிப்ரவரி மாதம் ஒரு எக்கனாமிக் சர்வே வரும். அந்த எக்கனாமிக் சர்வேவை நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி படித்து எல்லா டேட்டாவும் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எஸ்பெஷலி எனர்ஜி, ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நம்ம என்சிஆர்டியோட எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஒரு சாப்டர் எக்கனாமிக் சர்வேல இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேலேருந்து உங்களுக்கு எனர்ஜிக்கான எனர்ஜிக்கான டேட்டா வந்து நம்ம புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. பட் அந்த டேட்டா அவுட் டேட்டடாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் எக்கனாமிக் சர்வேல இருக்க டேட்டாவே உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் புக்கு படிக்கிறப்ப சும்மா படிச்சு ஒரு ஐடியாவுக்கு மட்டும் அது படிங்க. ஓகே, ஸோ எனர்ஜியில் வந்து 2 டைப். ஒன்று வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி, இன்னொன்று நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. கன்வென்ஷனல் எனர்ஜினா காலங்காலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது. எப்படி எடுக்கிறோம்? ஹைட்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் பவர் பிளான்ட், கோல், ஹைட்ரோ பவர் பிளான்ட், இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல். தெர்மலும் ஹைட்ரோ இது ரெண்டுமே வந்து கன்வென்ஷனல் சொல்கிறோம். காலங்காலமாக எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது. நான் கன்வென்ஷனல்லாம் என்ன அப்படின்னா லேட்டஸ்டான டெக்னாலஜியில் புது புது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எனர்ஜி எடுக்கிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்வென்ஷனல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாரு, விண்டு, நியூக்ளியரு, அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பயோகேஸு, ஸோ பயோஃபியூவல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், கேஸ் அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்டாக வந்த விஷயங்கள், கிரீன் ஹைட்ரோஜன், ஆல் திஸ் திங்ஸ், டைடல், விண்டு, ஜியோதர்மல் அண்ட் வேவ் எனர்ஜி, இது எல்லாமே வந்து நான் கன்வென்ஷனல். ஸோ கன்வென்ஷனுக்கும் நான் கன்வென்ஷனலுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வந்து தெர்மலும் ஹைட்ரோவும் வரும். ஸோ கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் வேற, ரெனியூபிள் நான் ரெனியூபிள் வேற. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல்னா காலங்காலமா இருக்கிறது கன்வென்ஷனல், தெர்மல், ஹைட்ரோ. லேட்டஸ்டா வந்தது நான் கன்வென்ஷனல், சோலார், விண்டு, வேவ்ஸ், டைடல், நியூக்ளியர், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ரெனியூபிள் நான் ரெனியூபிள்னா என்ன அப்படின்னா நீங்க அன்லிமிட்டடா அந்த கரண்ட் எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு எந்த லிமிட்டும் இல்லை அப்படின்னா அது ரெனியூபிள். ஆனா லிமிட் இருக்கு அப்படின்னா அது நான் ரெனியூபிள். ரெனியூபிள் என்ன வருது? சோலார், விண்டு, இதுக்கெல்லாம் லிமிட்டே இல்லை. காத்து வர வரைக்கும் கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சூரியன் இருக்கிற வரைக்கும் கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அலை அடிக்கிற வரைக்கும் கடல்ல இருந்து கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அது ரெனியூபிள். நான் ரெனியூபிள்னா என்ன? அது இட் இஸ் ஸ்டாட்டிக். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல்ங்கிறது நம்ம கோல்ல இருந்து எடுக்கிறோம். கோல் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்ல, அது காலி ஆயிடும். காலி ஆயிடுச்சுன்னா கோல் கிடையாது. உங்களுக்கு அடுத்து கோல் வேணும்னா பல மில்லியன் இயர்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ அதெல்லாம் தான் வந்து தெர்மல் பவர், பெட்ரோலியம், ஃபாசில் ஃபியூவல்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு நான் ரெனியூபிள். ஸோ அதுல இந்தியாவோட ஷேர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2024 எப்படி இருக்கும், 27 எப்படி இருக்கும், 30 எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த லேட்டஸ்ட் டேட்டா மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல் அண்ட் லிக்னைட் வந்து 49%. இங்க என்னது? பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் டிஃபரண்ட் சோர்சஸ், இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஸோ இன்ஸ்டாலேஷன்ல பாத்தீங்கன்னா 49% வந்து கோல், 18% வந்து என்னது? 18% வந்து சோலார், அப்புறம் 10.6% வந்து ஹைட்ரோ, 10.4% வந்து விண்டு. உங்களுக்கு புரியுதா? 10.4% வந்து விண்டு. ஒரு நிமிஷம் இருங்க. 10.4% வந்து விண்டு, 5.8% வந்து கேஸ் அண்ட் டீசல். மிச்சம் அதெல்லாம் கம்மியா போகும். இப்போ நியூக்ளியர்லாம் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு 2 to 3% தான், வெறும் வந்து 6 ஜிகாவாட்ஸ் தான் நியூக்ளியர்ல இருந்து வருது. ஸோ 40% வந்து இன்ஸ்டால்டு வந்து கோல்ல தான் இருக்க போகுது. பட் கோலோட ஷேர் வந்து குறைய போகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எதோட ஷேர் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா சோலாரோட ஷேர் 2030 பாத்தீங்கன்னா இப்போ 18% இருக்க சோலார் வந்து 2030 37 மாறப்போகுது. ஸோ அது ஏறப்போகுது, இறங்க போகுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வந்து ஃபாசில், நான் ஃபாசில். ஃபாசில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ரெனியூபிள், கோல், பெட்ரோலியம் அப்படின்னு இருக்கிறது, கேஸ், இது எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூவல். இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய பவர் ஜென்ரேஷன்ல 74% ஆஃப் தி பவர் வந்து ஃபாசில் ஃபியூவல்ல இருந்தா வருது. ஃபாசில் ஃபியூல்னா கோல் அண்ட் பெட்ரோலியம்ஸ்ல இருந்தா வருது. 23% தான் நான் ஃபியூசில் ஃபியூல்ல இருந்து வருது. அதோட ஷேர்ஸும் மாறப்போகுது. 50% ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி நான் ஃபாசில் ஃபியூல்ல இருந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு என்டிசி. ஸோ அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். 2030 அதை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜியோட லேட்டஸ்ட் டேட்டா நான் இங்கே கொடுத்துட்டேன். நீங்க வந்து என்சிஆர்டியில் சும்மா பார்த்துக்கோங்க. லேட்டஸ்ட் டேட்டா எக்கனாமிக் சர்வேலேருந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை தாண்டி வந்து எனர்ஜியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த எனர்ஜி செக்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். என்சிஆர்டியில் சொல்லப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு அதே ப்ராப்ளம்ஸ் தான். டேட்டா தான் மாறி இருக்கே தவிர ப்ராப்ளம்ஸ் மாறவே இல்லை, அதே ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கும். ஸோ அதனால சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி லாசஸ். நம்ம ஜென்ரேட் பண்ற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் வந்து மக்களுக்கு போயிட்டு வீட்டில் சேர்றது இல்லை. ஏன்னா டிரான்ஸ்மிஷன்ல ஏடிஎன்சி லாஸ்னா என்னதுன்னா அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாசஸ். டெக்னிக்கல் லாசஸ் அதாவது அண்ட் கமர்ஷியல் லாசஸ்னா என்ன அப்படின்னா
டிரான்ஸ்மிஷன்ல நடக்குது. பவர் ஜெனரேஷன் சோர்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது, வயர்ல இருந்து வரும்போது அது ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி கரண்ட்ல வரும்போது கொஞ்சம் ஹீட்டா வந்து வேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜஸ் வந்து நிறைய நடக்கிறதுனால, அதே மாதிரி ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபால்ட்டி வயர்ஸ் அண்ட் ஃபால்ட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபால்ட்டி மீட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லாசஸ் வருது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாசஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகுது. ஸோ ஜென்ரேட் பண்றப்போ இப்படி வச்சுக்கலாம். ஜென்ரேட் பண்றப்போ 10 இப்படி வச்சுக்கலாம். ஜென்ரேட் பண்றப்போ 100 மெகாவாட் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஆனா எலக்ட்ரிசிட்டி தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வெளியே வரப்போ 100 மெகாவாட்டா வருது. ஆனா அது வீட்டுக்கு போய் சேர்றப்போ எவ்வளவு வந்துருது? 100 மெகாவாட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆனா டிரான்ஸ்மிஷன் முடிச்சுட்டு அது ஃபைனலா ஹவுஸ் ஹோல்டு எவ்வளவு கன்சூம் பண்ணாங்க அப்படின்னு பாக்குறப்போ 90 மெகாவாட் தான் கன்சூம் பண்ணிருக்காங்க. அப்போ 10 மெகாவாட் என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. ஆனா தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 100 மெகாவாட் ஜென்ரேட் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அதுவே வந்து வித்து சம்பாதிக்கிறப்போ கன்சியூம் எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கு தானே நம்ம பில் கட்டுறோம். நம்ம எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்கிறதுக்கு பில் கட்டுறோம். நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணோங்கிறதுக்காக பில் பண்றோம். பில்லு போட்டு கலெக்ட் பண்றப்போ 90 மெகாவாட்ஸ்க்கு தான் பில்லு கலெக்ட் ஆகுது. அப்போ 100 மெகாவாட்ஸ்க்கு என்ன ஆகுது? அது நஷ்டம் இல்ல. இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம வந்து பில்லு போடுறப்போ 90 மெகாவாட்ஸ்க்கு தான் பில்லு கட்டுறாங்க. ஆனா ஜென்ரேட் ஆகிறது 100 மெகாவாட்ஸ். ஸோ இந்த லாசஸ்க்கு வந்து நம்ம ஃபேக்டர் இன் பண்ணாததுனாலேயே இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அதான் வந்து டிஸ்காம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிஸ்காம்ஸ்லாம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த லாசஸ் வந்து நம்ம ஃபேக்டர் இன் பண்ணல அப்படிங்கிறதுனால. ஸோ நாட் இனஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி டு கேட்டர் தி நீட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். நம்ம எக்கனாமிக் க்ரோத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு எனர்ஜியை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை. ஸோ நாட் இனஃப் கெப்பாசிட்டி. ஸோ இன்னும் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி இனிமேல் தான் வந்து நம்ம உருவாக்கவே போறோம். அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பவர் பிளான்ஸ் டியூ டு புவர் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பவர் பிளான்ஸ்னா என்ன அப்படின்னா 49% கோல் இருக்கு, 18% சோலார் இருக்கு. இது எல்லாமே ஃபுல்லஸ்டா யூஸ் பண்றோமானா கிடையாது. இதோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்றது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 700 மெகாவாட்டு 700 மெகா வாட் பவர் பிளான்ட் இருக்கும். ஆனா இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிடுனா 500 தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிச்ச 200 ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 700 காட்டும், ஆனால் ஜென்ரேட்டட் வந்து 500 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா அன்யூஸ்டு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கிறதுனால. ஏன்னா சரியா மெயின்டைன் பண்ணாதனால என்ன ஆயிடுது, நிறைய யூனிட்ஸ் வந்து போயிடுது. இப்போ 1000 இப்போ இப்படி வச்சுக்கலாம், 1000 மெகாவாட்டுக்கு ஒரு பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து 1000 ஒரே பிளான்டா இருக்காது. அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள 250 4 இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா ஒன்னு ரிப்பேரா இருக்கும், அதனால 750 தான் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அண்டர் யூஸ்டு கெப்பாசிட்டி நிறைய இருக்கிறதுனால லாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஹியூஜ் லாசஸ் ஃபார் ஸ்டேட் டிஸ்காம். இங்க வந்து நம்ம பார்த்தது எலக்ட்ரிசிட்டி லாஸ், இங்க வந்து நம்ம பார்க்கறது ஃபினான்ஷியல் லாஸ். ஏன் ஸ்டேட் டிஸ்காம்ஸ்? டிஸ்காம்ஸ்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய லாஸ் ஆகிறதுனால அதை நம்ம பில்லிங்ல போடல. பில்லிங் வந்து கன்சம்ஷன் தான் கட்டுறாங்க. ஸோ அப்போ 90 இதுக்கு தான் கட்டுறாங்க, ஆனால் 100 நம்ம ஜென்ரேட் பண்றோம். ஸோ அதே மாதிரி ராங் பிரைசிங், பிரைசிங்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. மக்களுக்கு வந்து கம்மி விலையில எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணுங்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் கம்மியா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். பட் டிஸ்காமோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் கம்மியா தான் நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து லாஸ் அப்சார்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால கவர்மெண்ட் வந்து கம்மியா தான் செட் பண்ணுது. நமக்கு வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ பொருளோட விலைகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. ஒரு சைட்ல டிஸ்காம் லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதனால அவங்க கம்மின்னு நினைக்கிறாங்க. நமக்கு கரண்ட் பில் வந்து ஏத்திட்டே போறதுனால நமக்கு அதிகம்னு தோணுது. நம்ம அதிக எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்றதுனாலையும் நமக்கு அதிக பில்லும் வருது. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கு. ஆனா அதை தாண்டி தெஃப்ட் இருக்கு. நிறைய இடத்துல வந்து பப்ளிக் லைன்ல லைன் போட்டு திருடி யூஸ் பண்றாங்க. அப்படி திருடி யூஸ் பண்றப்போ அதுக்கான பேமெண்ட் கட்டுறது இல்லை. அதனாலேயே டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆயிடுது. ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால என்ன ஆகுது, கவர்மெண்ட் அதுக்கான பேமெண்ட்ஸ் பண்ணிடுது. யாருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு. ஆனா என்ன ஆயிடுது, ஃபார்மர்ஸ் வந்து வெறும் அக்ரிகல்ச்சருக்காக மட்டும் தான் கரண்ட் யூஸ் பண்றாங்களான்னா கிடையாது. அவங்களோட வீட்டு யூஸுக்கு, திருவிழா யூஸுக்கு, எல்லா பர்பஸ் யூஸுக்கு, கிராமத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த யூஸுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் வந்து அதுல இருந்து கரண்ட் எடுத்து யூஸ் பண்றதுனால லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் வேஸ்டேஜ். ஸோ அதனாலே அந்த லாஸ் வந்து கிரியேட் ஆகும். அதனால டைம்லியா வந்து கவர்மெண்ட் வந்து தே ஆர் நாட் பேயிங் தி சப்சிடி ஆன் டைம் டு தி டிஸ்காம் கம்பெனிஸ். ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கு. லோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி பிரைவேட் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியா இருக்கு. எல்லாமே கவர்மெண்ட்டே எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கு. ஆல் தி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி லெஸ். இப்போதான் ஒரு சில சிட்டிஸ்ல பிரைவேட் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்தால் தான் கொஞ்சம் பேர்டனை வந்து ஷேர் பண்ண முடியும். பட் பிரைவேட் வந்துருச்சுன்னா அவங்க இன்னும் வந்து பவர் பில் எல்லாம் ஏற்றிடுவாங்க. பப்ளிக் அண்ட்ரஸ்ட் டியூ டு ஹை பவர். நம்ம என்ன நினைக்கிறோம், ஹை பவர் டாரிஃப் அப்படின்னு நினைச்சிட்டோம். ப்ரோலாங்டு பவர் கட்ஸ். ஸோ கிராமப்புறத்துல நிறைய ஏரியாவில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவர் கட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவில்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால 24 ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிறது இன்னும் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு டிஸ்டன்ட் ட்ரீமாக தான் இருக்குது. வெறும் சிட்டிஸில் தான் அது கிடைக்குதே தவிர கிராமப்புறத்தில் அது ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. அண்ட் பவர் ஹையாக இருக்குது அப்படின்ட்டு மக்களுக்கும் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் கோல் சப்ளை இஷ்யூஸ். ஸோ கோல் சப்ளைல ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கோல் ஸ்கேம்க்கு அப்புறமா கோல் பிளாக்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் பண்ணி ரிஃபார்ம் பண்ணி திரும்ப வந்து ஆப்ஷன் கொடுத்து வரதுக்குள்ள கோல் சப்ளை செயினில் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ளே போக விரும்பல. நிறைய எடிட்டோரியல்ஸில் வந்திருக்கு, நானும் பேசியிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தா யூல் கெட் அன் ஐடியா. பட் கோல் சப்ளைஸில் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, கோல் பிரச்சனை இருக்குது. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ கோல் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. நம்ம நிறைய கோலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கோல் இம்போர்ட் பண்ணுறப்போ அது நமக்கு இம்போர்ட் பர்டன் அதிகப்படுது. India is having enough coal. நம்ம கிட்ட we are having enough coal reserves to cater our own needs. பட் கோல் மைனிங்ல இருக்க பிரச்சனைனால இனஃப் கோலை நம்மளால மைன் பண்ண முடியல, அதனால இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம இனஃப் கோல் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன். இந்த எனர்ஜி டிரான்சிஷன் பாயிண்ட் வந்து புக்ல இருக்காது, நானே ஆட் பண்ணதான். இது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃபாசில் ஃபியூவல் இருந்து நான் ஃபாசில் ஃபியூலை நோக்கி நகரணும் அப்படிங்கிற இந்த டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல எல்லாமே வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறணும். அது ஒரு ஹியூஜ் சேலஞ்சா இருக்கு. ஒரு சைட்ல இந்தியா டெவலப்டு நாடு, நமக்கு கோல் மாதிரியான எலக்ட்ரிசிட்டி தான் வந்து சிம்பிளா இருக்கும். கோல் இஸ் எஃபிஷியன்ட் பிகாஸ் இட் வில் கேட்டர் தி பீக் லோட். ஸோ பீக் லோட்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட், அதாவது பீக் ஹவர்ஸ்ல, நைட் டைம்ஸ்ல, ஹாலிடேஸ்ல, இந்த மாதிரி டைம்ல எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஹை ஆகிறப்போ, சம்மர் டைம்ல ஏசி கன்சம்ஷன் ஹை ஆகிறப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல தான் அந்த சப்ளை மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா கோலோ சோலாரோ விண்டாலேயோ அது முடியாது. ஸோ அதனால ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எஃபிஷியண்டா இருக்கிறது கோல் தான். ஆனால் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெனியூபிளுக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ கோல்லேருந்து ரெனியூபிள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதில் நிறைய ஃபினான்ஷியல் நீட்ஸும் தேவைப்படுது. அது கிளைமேட் பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவும் இருக்கு. ஸோ இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இஷ்யூ ஒரு சேலஞ்சாகவும் இருக்கு பவர் செக்டரில். ஸோ இந்த மாதிரி மெயின்ஸில் பவர் செக்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் என்சிஆர்டிலே இருக்கு. நம்ம போயிட்டு எங்கேயுமே எந்த நோட்ஸ்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பல கண்டென்ட் வந்து என்சிஆர்டியில் மறைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம படித்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா இவ்வளோதான் எலக்ட்ரிசிட்டியில் இருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் எப்படி கேள்வி வந்தாலும் எழுதிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது எல்லாமே அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வேற மெயின்ஸ் நோட்ஸில், நியூஸ் பேப்பரில், எடிட்டோரியலில் அதெல்லாம் ஆட் பண்ணி வைக்கிறப்போ நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேட்டாவை போட்டு அதிகப்படுத்தலாமே தவிர ஃபவுண்டேஷனல் பேசிக் பாயிண்ட்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி பேசிக் பாயிண்ட்ஸோட புரிதல் இருக்கிறப்போ தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபிசிக்கல் பார்த்தாச்சு, எனர்ஜி. இப்போ அடுத்து வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 3 டயர். இது நம்ம ஆல்ரெடி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 9th NCERT டிஸ்கஸ் பண்ணோம். 3 டயர்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர். கிராமப்புறத்தில் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் வெறும் வந்து கிளினிக் மாதிரி தான், ஒரு டாக்டர், 2 நர்ஸ் இருப்பாங்க, மிட்வைஃப் இருப்பாங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டே வந்து டெலிவரி தான். பேபி டெலிவரி தவிர அந்த மாதிரி மிச்சம் எல்லாமே கிளினிக்கல் தான். உங்களுக்கு ஜுரம்னா போகலாம், ஏதாவது பிரச்சனைனா போகலாம், அவங்க வந்து பார்த்து மருந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் கிளினிக் மாதிரி இருக்கிறது தான் பிரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ அடுத்த லெவலில் இருக்கிறது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ். 2-3 வில்லேஜஸ், எல்லா வில்லேஜஸ்லையும் பிஹெச்சி இருக்கும். அண்ட் 2-3 வில்லேஜஸ் சேர்த்து ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கும். இந்த கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் அடுத்த லெவல் டயக்னோஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ரேஸு, இந்த மாதிரி டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் தேர்ட் லெவலில் வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வில் ஹாவ் தி டெரிஷரி ஹெல்த் சர்வீசஸ், லைக் பெரிய பெரிய சர்ஜரி, ஆப்ரேஷன் அதெல்லாம் பண்ணணும்னா அது அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறமா வந்து ஓவரால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி 4 டயர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துறாங்க. ஸோ அக்கார்டிங் டு கவர்மெண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஷுட் பி அட்டாச் டு அ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எல்லா டிஸ்ட்ரிக்ட் காலேஜ்லையும் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்டா இருக்கு. கவர்மெண்டோட டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஜிஹெச் இருக்கு, அது கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் அட்டாச் ஆயிருக்குது. பட் மற்ற ஸ்டேட்ஸ்ல இன்னும் இது ஒரு ஃபார் ட்ரீமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டயர் நம்ம வச்சிருக்கோம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டினா என்ன அப்படின்னா எய்ம்ஸு, ஜிப்மர், அப்புறமா வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எல்லாமே வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எல்லா சர்ஜரிஸு, எல்லா விதமான, இப்போ பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்லையும் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்க, ஆர்த்தோக்கு, ஸ்கின்னுக்கு, கேஸ்ட்ரோக்கு அப்படின்னு. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கும். பட் அதோட ஒரு ஹையர் ஃபார்ம் வித் ஹையர் ட்ரீட்மெண்ட் லெவல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கும். ஸோ சென்னையில் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனை அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையரார்கி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூட்ஸ் யார் யார்? ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் அதர் பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்,
அதோடைய நம்பர்ஸ், பெட், எக்யூப்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் வெல் டெவலப்டு ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் வந்து நம்ம 3 டயர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்றோம். அந்த 3 டயர்னா என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். பிரைவேட் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா 70% ஆஃப் தி இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிரைவேட் தான் ரன் பண்ணுது. சரியா? ஸோ அது பிரைவேட் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹையா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து 30% தான் ரன் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கம்மியா இருக்கிறதுனாலையும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட குவாலிட்டி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்குறப்போ சரியா இல்லாம இருக்கிறதுனாலையும் என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து கவர்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணாம பிரைவேட்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதனால மக்கள் கையில இருக்கிற பணம் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், ஓபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க கையில பணத்தை செலவு பண்ணி ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு வாட்டியும் அவங்க பணத்தை போட்டு ஹெல்த் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வேணுங்கிற செலவு அவங்க பண்ணிக்க முடியல. ஸோ பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய பர்சனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்கிற பணத்தை வந்து ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹேவ் ஹை எக்ஸாபிரண்ட் ரேட்ஸ் அண்ட் அங்கேயும் வந்து என்ன ஆகுது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவா இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பிளாய்டேஷன்ஸும் நடக்குது, விச் நீட்ஸ் நோ எக்ஸ்பிளனேஷன். ஸோ என்னென்ன இருக்கு, காஸ்ட், ஹியூஜ் காஸ்ட் வைக்கிறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கரப்ஷன்னா என்ன, கேஸே ரமணா படத்தில் வர மாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் பொய்யா ஒரு ஃபேக்கா டெஸ்ட் எழுதி தராங்க, ஃபேக்கா 2 மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ தட் நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு, நோய் குணமானால் 2 நாள் இருந்துட்டு போற மாதிரி எழுதி கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்க அந்த 2 நாள் தங்குற காசு கொடுக்கணும். குவாக்ஸ், எம்பிபிஎஸ்ஏ படிக்காம டாக்டர் பதவியே முடிக்காம நிறைய போலி டாக்டர்கள் இருக்கிறது தான் குவாக்ஸ். ஸோ அந்த மாதிரி போலி டாக்டர்கள் 4 மருந்து பேரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டாக்டர்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பிரைவேட் ஹெல்த் சென்டர்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுஷ் அண்ட் இந்தியன் மெடிசன். இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஆயுஷை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும். ஆயுஷ்னா என்ன, ஆயுர்வேதா, யோகா, யூனானி, அப்புறமா சித்தா, அப்புறம் ஹோமியோபதி. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சிஸ்டம்ஸை நம்ம கொண்டு வரணும். ஹோமியோபதி ஃபாரின், மிச்சதெல்லாம் இந்தியன் தான். ஆயுர்வேதா, யோகா, யூனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ஹோமியோபதி வந்து ஜெர்மன், மிச்ச 5மே வந்து 4மே வந்து இந்தியன். ஸோ இந்த மாதிரி இந்தியன் மெடிசனை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இந்த இந்தியன் மெடிசனுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அலோபதிக் மெடிசன் மட்டுமே நம்ம நம்பி இருக்காம அலோபதிக் கூட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணி ரெண்டுமே சேர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதா கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோபதி இஸ் தி பெஸ்ட் அண்ட் ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஆயுஷ் சிஸ்டம் இஸ் பெஸ்ட். ஸோ எதுக்கெல்லாம் அலோபதி நல்லா இருக்கும் அங்கே அலோபதி, எதுக்கெல்லாம் ஆயுஷோ அங்கே ஆயுஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டமாக கொண்டு போகலாம். அண்ட் ஆயுஷ் வந்து உங்களுக்கு வந்து ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ இதை ரெண்டு இன்டகிரேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றியும் பேசுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஒரு சில டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓல்டு டேட்டா, நியூ டேட்டா, அப்டேட்டட் டேட்டா வந்து எக்கனாமிக் சர்வேல இருக்கும். அதை நீங்கள் அந்த வருஷம் பிலிம்ஸ் போகிறப்போ எக்கனாமிக் சர்வே பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நானே கூட எக்கனாமிக் சர்வேக்கு வீடியோஸ் போடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இஷ்யூஸ் என்ன இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா 17% ஆஃப் தி பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கு. ஆனால் இந்தியாவில் 20% ஆஃப் தி குளோபல் டிசீசஸ் இருக்கு. இந்தியாவில் 17% தான் பாப்புலேஷன் இருக்கு. வேர்ல்டு பாப்புலேஷன்ல 17% பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கு. ஆனால் வேர்ல்டோட டிசீஸ்ல 20% ஆஃப் டிசீசஸ் இந்தியாவில் தான் இருக்கு. அப்போனா என்ன, அப்போ ப்ரொபோர்ஷனுக்கு மீறி எக்ஸ்ட்ராவா அதிகமான டிசீசஸ் இந்தியாவில் போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் அன் அலார்மிங் சுச்சுவேஷன். கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஹையா இருக்கு. கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து என்ன, இந்த காலரா, மலேரியா, டெங்கு, இந்த மாதிரியான பரவக்கூடிய நோய்கள் இது வந்து அதிகமாக இருக்கு. ஏன் அதிகமாக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் சானிடேஷன் அண்ட் க்ரௌடட் லிவிங். பாப்புலேஷன் ஹையாக இருக்கிறதுனால, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பரவுது. அண்ட் சானிடேஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இருக்கு. ஸோ வாட்டர் கனெக்ஷன் அண்ட் சானிட்டரி கனெக்ஷன்ஸ் இல்லாததுனால அன்ஹைஜீனிக்காக ஹெல்த் பாரு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அந்த மாதிரியான நோய்கள், கேன்சர் ஆர் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்கு. 30% ஆஃப் தி பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தான் வந்து ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ 38% தான். அப்போ மிச்சம் இருக்கிற 62% வந்து இனஃப் டாக்டர்ஸே இல்லை இந்தியாவில். அதே மாதிரி 30% ஆஃப் தி பிரைமரி ஹெல்த் சென்டர்ல தான் ஒழுங்கான மருந்து மாத்திரைங்க இருக்கு. மிச்சம் இதுலலாம் மருந்து மாத்திரைங்க கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் டெபிசிட். ரூரல் அர்பன் டிவைடுன்னு ஒரு டிவைட் இருக்கு. ஸோ ஆல் தி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் அர்பன் ஏரியாஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல கம்மியாக இருக்கு. டாக்டர்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு ஒர்க் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ அவங்க மெடிசன் படிச்சுட்டு நான் போய் கிராமத்தில் வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ கிராமத்தில் போட்டால் கூட நான் வேலை செய்வேன் அப்படின்னு ஆசையாக ரெடியாக போகிற ஒரே ஆஸ்பிரண்ட் யாருன்னா ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் தான். ஏன்னா அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் தான் ஒர்க்கே பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஸோ
அர்பன் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரூரல் ஏரியாஸ் ஒர்க் பண்றதுக்கு அவங்க ரிலக்டண்டா இருக்காங்க. அர்பன் ஏரியாஸ் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசையில இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து ரூரல் ஏரியால போறது இல்லை. அண்ட் கவர்மெண்ட் வந்து அதை இன்சென்டிவைஸ் பண்ணும். டாக்டர்ஸ் ரூரல் ஏரியால போய் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ரிச் புவர் டிவைட். ஸோ ரிச் பீப்புள் ஆர் கெட்டிங் குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃப்ரம் பிரைவேட் செக்டர், பட் புவர் பீப்புள் ஆர் ஃபோர்ஸ் டு கோ ஒன்லி டு கவர்மெண்ட் செட்டிங்ஸ். கவர்மெண்ட் செட்டிங்ஸ் குவாலிட்டியாகவும் நல்ல லெவலில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் தி பெஸ்ட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால புவர் பீப்புள் ஆர் அஃபெக்டட். அண்ட் 1/5 ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் இன் தி ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியாவில் 2/3 ஆஃப் தி பாப்புலேஷன் ரூரல் ஏரியால தான் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு 1/5 ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கொடுக்குறோம். அர்பன் ஏரியாவில் 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் தான் இருக்கு, அதாவது 33%. அவங்களுக்கு தான் 4/5 ஆஃப் தி 80% ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ 66% மக்கள் இருக்கிற ஏரியாவில் 20% ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கு. அதான் வந்து பிரச்சனை. ஸோ ரூரல் அர்பன் டிவைட். ஸோ இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ஸ் பெர் லேக் பாப்புலேஷன். ரூரல் ஏரியாவில் 1 லட்சத்துக்கு 0.3 லட்சம் பேருக்கு தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனால் அர்பன் ஏரியாவில் 1 லட்சத்துக்கே நம்ம 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு வந்து தேர் இஸ் 3.6 ஹாஸ்பிட்டல்ஸ் பெர் லேக் பாப்புலேஷன். ஸோ திஸ் இஸ் தி டிஸ்பாரிட்டி. இந்த மாதிரி டேட்டா தான் வந்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் அப்படியே எழுதணும். நீங்கள் அப்படியே தைரியமாக எழுதணும். புவர் ஸ்பெண்ட் 12% ஆஃப் தேர் இன்கம் ஆன் ஹெல்த், பட் ரிச் ஸ்பெண்ட் ஒன்லி 2%. இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவங்களோட இன்கம்னோட ஷேரில் புவர் பர்சன் தான் வந்து அதிகமான ஷேர் ஹெல்த்துக்கு, ஏன்னா கம்மி இன்கம் தான் வருது. ஸோ மோர் ஷேர் இஸ் கோயிங். ரிச் பீப்புளுக்கு நிறைய இன்கம் இருக்கும், அதனால கம்மி ஷேர் தான் அவங்களோட இன்கம்ல போகும். ஸோ அப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னால பாதிக்கப்படுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் குவாலிட்டியா இல்லாதனால பாதிக்கப்பட போகிறது புவர் பீப்புள் தான். உமன் ஹெல்த். ஸோ உமன் ஹெல்த் வந்து ஹியூஜ் டிட்டரேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிட்டரேஷன் ஆஃப் தி உமன் ஹெல்த், மோர் தென் 50% ஆஃப் தி உமன் ஆர் சஃபரிங் அனிமியா. அண்ட் டிட்டரேஷன் ஆஃப் தி சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஸோ சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, நார்மல் செக்ஸ் ரேஷியோ 446 இருந்தாலும் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ 918 தான் இருக்கு. ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் தி ஃபீமேல் ஃபார்ட்டிசைட், ஸோ சிசுக்குலைகள், இதை வந்து நம்ம தடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து உமனுக்கு வந்து இப்போ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 36% ஆஃப் தி கிட்ஸ் வந்து ஸ்டண்டிங், 19% ஆஃப் தி கிட்ஸ் வந்து வேஸ்டிங், அண்ட் 34% ஆஃப் தி பீப்புள் வந்து மால்நரிஷ்டாகவும் இருக்காங்க. ஸோ ஸோ ஸ்டண்டிங், வேஸ்டிங் அண்ட் மால் நரிஷ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான கிட்ஸ் வந்து இவ்வளோ வந்து ஹெல்த் டே ஸ்டேட்டஸில் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் டேட்டா ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் ரிஸ்கி அபார்ஷன்ஸ். ரூரல் ஏரியாவில் வந்து இனஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அபார்ஷன்ஸ்லாம் வந்து ரிஸ்கியாக நடக்குது, விச் வில் அஃபெக்ட் தி உமன் ஹெல்த். அதை தாண்டி மெட்டர்னல் மார்டாலிட்டி அதெல்லாம் நடக்குது பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. ஸோ அதுக்கு தான் நம்ம ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, ஸோ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மெட்டர்னிட்டி ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து we are improving. So these are all the issues in the Indian health sector. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் செக்டரோட டேட்டா என்ன, அதோட சேலஞ்சஸ் என்ன, ஹெல்த் செக்டரோட டேட்டா என்ன, சேலஞ்சஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனோட டேட்டா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சேலஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த என்சிஆர்டியில் கிடைக்குது. ஸோ இது அப்படியே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அவ்வளோ ரெலவெண்ட். எல்லாரும் என்சிஆர்டினா வெறும் பிலிம்ஸ்க்குன்னு நினைக்கிறாங்க. இட் ஆல்சோ ஹேஸ் மெயின்ஸ் கண்டென்ட், அதனால தான் படிக்கணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் லேட்டஸ்ட் ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டாவை யூ ஹாவ் டு அப்டேட் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே. ஸோ அடுத்து வந்து நாம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 9th யூனிட். 9th யூனிட் இஸ் அபவுட் தி என்வாரன்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நம்ம 9th யூனிட்டை வந்து பார்க்கலாம். 9th யூனிட்ல வந்து இது வந்து என்வாரன்மெண்ட் தானே, இது என்ன எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எக்கனாமிக் என்சிஆர்டிக்குள்ள ஏன் என்வாரன்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதை பாதிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அஃபெக்ட்ஸ் என்வாரன்மெண்ட், ஸோ வி நீட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நம்ம பாட்டிக்கு கண்ட்ரோலே இல்லாமல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா அது என்வாரன்மெண்ட்டை பாதிக்குது. ஸோ அதை சரிப்படுத்துறதுக்காக தான் என்வாரன்மெண்ட்டை பாதிக்குது, அதை சரிப்படுத்துறதுக்காக தான் we need sustainable development. So that is the link between the economy and environment. So economy, environment, it is considered to be two opposing sides, ரெண்டு opposing enemy sides அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஏன் இது நடக்குது அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த மாடல் வந்து டோட்டலாகவே வந்து எதை சார்ந்த ஒரு மாடலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth சார்ந்த எக்கனாமிக் மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஜிடிபி growthனா என்ன? டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன்
ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணால் நிறைய ஜிடிபி growth, அதுதான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த மாடலில் இருக்கும். ஸோ மோர் ஜிடிபி மோர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த மாடலில் நம்ம அடாப்ட் பண்ணதுனாலே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறைய உற்பத்தி பண்ணாதான் growth அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த ஒரு கமாடிட்டி வேணா எடுங்க, அதோட சோர்ஸ் எப்பவும் பார்த்தீங்கன்னா நேச்சரில் தான் போய் முடியும். இப்போ இந்த பென் எடுத்துக்கோங்க, இந்த பென் பிளாஸ்டிக் கம்ஸ் ஃப்ரம் க்ரூட் ஆயில். ஸோ இந்த சட்டை எடுத்துக்கோங்க, இட் இஸ் காட்டன் கம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் அகைன் கம்ஸ் ஃப்ரம் க்ரூட் ஆயில். இந்த டேபிள் முன்னாடி இருக்க டேபிள் இட் இஸ் வுட் கம்ஸ் ஃப்ரம் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வேணாலும் எடுங்க, அந்த பொருளோட ஆரிஜின் பாயிண்ட் நேராக போயிட்டு ஒரு பிரைமரி ப்ராடக்ட்ல தான் போய் முடியும். ஸோ இயற்கையிலிருந்து வளம் எடுத்து தான் நம்ம ப்ரொடக்ஷனே பண்றோம். ஸோ வி ஆர் டேக்கிங் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் யூசிங் ஒன்லி தட் ஃபார் தி ப்ரொடக்ஷன் எனி ப்ராடக்ட். ஸோ அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்து தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த மாடல் இருக்கிறதுனால அது ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது நேச்சுரல் ரிசோர்சஸ் அஃபெக்ட் ஆகுது, அது என்வாரன்மெண்ட்டே பாதிக்குது. ஸோ அதுதான் இதில் இருக்க பிரச்சனை. அகைன் இந்த என்வாரன்மெண்ட் டெவலப்மெண்ட்னால ஏகப்பட்ட கழிவுகள், பொல்யூஷன்ஸ் வருது. இந்த பொல்யூஷன்ஸ் ஆர் அகைன் ஹார்மிங் தி என்வாரன்மெண்ட். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்வாரன்மெண்ட்டை டேமேஜ் பண்ணி தான் எக்கனாமிக் growth வரணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனோட பேஸாக இருக்கிறது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனே லேண்டு தான். அப்போ லேண்ட் இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ அந்த லேண்டுக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபாரஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணி அந்த லேண்டை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படுத்துறோம், ஆர் சர்வீசஸ்க்கும் பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துறப்போ என்ன ஆகுது, நேச்சுரல் என்வாரன்மெண்ட் இஸ் டேமேஜ்ட், ஃபாரஸ்ட் ஆர் கெட்டிங் டெஸ்ட்ராய்ட். ஸோ அப்போ நம்மளோட எக்கனாமிக் மாடலே டோட்டலா என்வாரன்மெண்டல் டீக்ரடேஷன் பண்ற ஒரு மாடல். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா என்வாரன்மெண்டல் டீக்ரடேஷன் அதிகமாகி கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அண்ட் பொல்யூஷன், ஓசோன் டெப்ளீஷன், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அதை சரிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், அவர் டெவலப்மெண்ட் ஷுட் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் என்வாரன்மெண்ட். வி நீட் டு பேலன்ஸ் போத் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்டலி ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் என்வாரன்மெண்ட், என்வாரன்மெண்ட்னா என்ன, வாட் ஆர் தி காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீக்ரடேஷன், அண்ட் வாட் இஸ் ரிசோர்ஸ் டிப்ளீஷன், அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் என்வாரன்மெண்டல் சேலஞ்ச். இந்தியாவுக்கு என்வாரன்மெண்டல் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் அதில் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் என்வாரன்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்வாரன்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as total planetary inheritance or totality of all the resources. ஸோ இருக்கிற all the resources உடைய டோட்டல் வேல்யூ தான் environment. ஸோ இட் இஸ் totality of all the resources. It includes all the biotic and abiotic factors that influence each other. ஸோ biotic and abiotic factors உடைய டோட்டல் வேல்யூ தான் it is environment. ஸோ environment is the total planetary inheritance. அதாவது all the biotic and abiotic factors உடைய டோட்டல் வேல்யூ தான் environment. So what is biotic factors? Biotic factors na life, like people, animals, plants, இந்த மாதிரி லைஃப் இருக்கிறது எல்லாம் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். லைஃப் இல்லாமல் இருக்கிறதுலாம் ஏபயோட்டிக், கோல், அயன் அண்ட் ஸ்டீலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப் இல்லாத விஷயங்கள்லாம் ஏபயோட்டிக். இந்த மாதிரி பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட சேர்ந்தது தான் என்வாரன்மெண்ட். A study of environment calls for the study of interrelationship between biotic and abiotic components. ஸோ இந்த என்வாரன்மெண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ என்வாரன்மெண்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது ஃபார் போத் தி ஹியூமனிட்டி அண்ட் லைஃப். ஸோ அது என்ன அப்படின்னா, இட் சப்ளைஸ் தி ரிசோர்சஸ். ஸோ என்வாரன்மெண்ட் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அது ரிசோர்சஸ் சப்ளை பண்ணுது. நேச்சுரல் ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ், போத் பயோட்டிக் ஏபயோட்டிக் ரிசோர்சஸ், ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் ரிசோர்சஸ், இது எல்லாமே இயற்கை தான் கொடுக்குது. எல்லா ரிசோர்சஸும் எங்கேருந்து வருது, இயற்கையிலேருந்து தான் வருது. ஸோ மெட்டாலிக் ரிசோர்சஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் ரிசோர்சஸ் எல்லாமே இயற்கையிலேருந்து தான் வருது. ஸோ சோலார் விண்ட் அப்படிங்கிற மாதிரி ரெனியூபிளும் நான் ரெனியூபிளும் அங்கேருந்து தான் வருது. ரெண்டாவது, இட் அசிமுலேட்ஸ் வேஸ்ட். ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணுற வேஸ்ட், ஹியூமன் பீயிங்கோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஏதோ ஒரு வேஸ்ட் உருவாக்கும். அப்படி வேஸ்ட் உருவாக்காத ஆக்டிவிட்டியே இல்லை. ஒரு ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டினாலே ஒரு வேஸ்ட் வரும். ஸோ அதுதான் வாட்டரை, ஏரை பொல்யூட் பண்ணி ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் டிகிரடேஷன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எக்கனாமியால அசிமுலேட் பண்ணிக்க முடியும். அசிமுலேட் பண்ற பவர் இருக்கு. நம்ம போடுற வேஸ்ட்டை அசிமுலேட் பண்ணிக்கிட்டும் அது அஃபெக்ட் ஆகாம ஃபங்க்ஷன் ஆகிற பவர் இருக்கு. பட் நம்ம என்வாரன்மெண்டோடைய அசிமுலேஷன் கெப்பாசிட்டியை விட மீறி பொல்யூட் பண்றப்போ தான் ப்ராப்ளமேட்டிக்கா போய் முடிஞ்சிருது. இட் சஸ்டைன்ஸ் லைஃப் பை ஜெனட்டிக் அண்ட் பயோடைவர்சிட்டி. எர்த்தில் லைஃப் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த என்வாரன்மெண்ட் அண்ட் எக்கோசிஸ்டம் தான். அதுதான் பயோடைவர்சிட்டியை சஸ்டெயின் பண்ணுது.
இந்த பாயிண்ட்ஸ்லாம் it doesn't need any explanation. It provides aesthetic services like scenery. ஸோ கண்ணுக்கு குளிர்ச்சியான லொக்கேஷன்ஸும் மென்டல் ஹெல்த்துக்கு குளிர்ச்சியான ஒரு சில இடங்களும் இயற்கை சார்ந்த இடங்கள்ல இருக்கிறப்போ ஒரு கடல்ல போய் பீச் பார்க்குறப்போவும் ஒரு மலையில ட்ரெக்கிங் போறப்போயும் ஒரு கார்டில் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் வச்சிருக்கிறப்போ தான் நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன். அதுதான் நம்ம வந்து லெஜர், அதுதான் டூரிசம்னு வச்சிருக்கோம். ஏன்னா இயற்கை gives us mental health relaxation and peace which the human economic development can which has spoiled. This economic development has spoiled our mental health and which can be cured through environment அப்படிங்கிறது தான் இந்த 4வது பாயிண்ட் சொல்லுது. ஸோ இந்த இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. environment performs these functions as long it's within its carrying capacity. ஸோ இந்த என்வாரன்மெண்ட்க்கு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. என்வாரன்மெண்ட்க்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வரைக்கும் நம்ம எது பண்ணாலும் அது தாங்கிக்கும். எவ்வளோ பொல்யூட் பண்ணாலும் எடுத்துக்கும், எவ்வளோ வேஸ்ட் போட்டாலும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அந்த லிமிட் வரைக்கும் தான் 17th century வரைக்கும் வேர்ல்டு இயங்கிட்டு இருந்தது. 17th century வரைக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லைனா இருந்துச்சு. ஆனால் 17th century வரைக்கும் நம்மளுடைய வேர்ல்டு வந்து அந்த லிமிட்குள்ளேயே இயங்கிட்டு இருந்தது. நம்ம எவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது என்வாரன்மெண்ட் அப்சர்வ் பண்ணிச்சு. என்வாரன்மெண்டால ரெப்ளனிஷ் பண்ற அளவுக்கான ரிசோர்சஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அதை விட அதிகமாக மழை பெஞ்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் ஆறுகள் மூலமா, டேம்ஸ் மூலமா. ஆனா எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ when industrial revolution started, we started emitting more waste, we started exploiting more resources which is over and above the carrying capacity and assimilating capacity of environment. environment தாக்கு பிடிக்கிற அளவு விட எக்ஸ்ட்ராவான பொல்யூஷன்ஸையும் நம்ம கொடுத்தும் போது தான் it created problem. ஸோ ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் நாட் அபவ் தி ரேட் ஆஃப் ரீஜெனரேஷன். ஸோ ரீஜெனரேஷனை விட எக்ஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிற வரைக்கும் அது தாங்கிக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அவர் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸீடட் தி ரீஜெனரேஷன் ரேட் அண்ட் வேஸ்ட் ஜென்ரேட்டட் வந்து அசிமுலேட்டிங் கெப்பாசிட்டியும் தாண்டிடுச்சு. ஸோ அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டி மீன்ஸ் எபிலிட்டி ஆஃப் என்வாரன்மெண்ட் டு அப்சார்ப் டிகிரடேஷன். ஸோ அதான் வந்து த்ரெஷோல்டு. அந்த த்ரெஷோல்டை நம்ம மீறி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகி ப்ரொடக்ஷன் அதிகமாகி எக்கனாமி பூம் ஆகி ஏகப்பட்ட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்ததோட விளைவா அந்த லிமிட் எல்லாம் பிரீச் பண்ணிட்டோம். அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டி அசிமுலேட்டிங் கெப்பாசிட்டியை பிரீச் பண்ணதுனால we have entered into a environmental crisis. So what is the environmental crisis அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து பொல்யூஷன். ஏர்ல வந்து இண்டஸ்ட்ரீஸ் வெஹிக்கிள்ஸ் இவங்க எமிட் பண்ற பார்ட்டிகல்ஸ்னால பொல்யூட் ஆகுது. வாட்டர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர எஃப்ளூயன்ஸ்னாலையும் ஹியூமனோட சீவேஜ்னாலையும் அது தண்ணியில கலக்கிறப்போ வாட்டர் இஸ் பீங் பொல்யூட்டட். ஸோ ஏர் வாட்டர் பொல்யூட் பண்ணிட்டோம். வாட்டரை இஷ்டத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் மழை நீரை சேகரிக்கிறது இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணாததுனால வாட்டரோட லெவல்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, அக்விஃபயர் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதனால வாட்டர் அவைலபிலிட்டியும் குறையுது. இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ரிசோர்சஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. அப்போ புது ரிசோர்சஸை தேடி நம்ம அதுக்கு அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கோல் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா புதுசாக எங்கே கோல் கிடைக்குது அப்படின்னு பார்த்து அங்கே தேடிட்டு இருக்கிறப்போ ஸோ அதுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நியூ ரிசோர்சஸ்லேயே நம்ம பாதி பணம் போயிடுது which should have been spent on development. ஸோ இது கூட வந்து பொல்யூஷன்னால வரக்கூடிய ஹெல்த் காஸ்ட், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் டிகிரேடேஷனால அஃபெக்ட் ஆக போகிறது ஹியூமன் ஹெல்த். அந்த ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போயிட்டு செலவு பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளோட டெவலப்மெண்ட்காக செலவு பண்ணாமல் இந்த நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணும்போது அவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இஸ் பீங் அஃபெக்டட். ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் ஓசோன் டிப்ளீஷன் இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு சைடில் நம்ம அதிகமான கார்பன் எமிஷன் CO2 எமிஷன்ஸ் பண்ணிட்டதுனால கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த கேஸ் எல்லாம் கிரீன் ஹவுஸ்ல போய் மேலே செட் ஆயிடுச்சு. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? இட் அலவுஸ் தி ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன்ஸ் டு என்டர் இன் டு தி எர்த். பட் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து லாங் எர்த்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற, ஸோ அந்த சோலார் ரேடியேஷன் எர்த்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ லாங் வேவ்ஸாக மாறுது. இந்த லாங் வேவ் சோலார் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அதனால என்ன ஆயிடுது, சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து எர்த்துக்குள்ளேயே ட்ராப் ஆயிடுது. அட்மாஸ்பியர்ல நிறைய CO2 இருக்கிறதுனால இட் இஸ் ட்ராப்பிங் தி ஹீட். ஸோ இதுக்கு தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதனால அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்றது தான் குளோபல் வார்மிங். இப்படி அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால ஆவரேஜ் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகிறப்போ கிளைமேட் பேட்டர்ன் எல்லாம் மாறுது. ஸோ இப்படி குளோபல் வார்மிங்னால கிளைமேட் பேட்டர்ன் மாறுறதுக்கு பேர் தான் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்படி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் விச் டசன்ட் நீட்ஸ் எனி எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஓசோன் டிப்ளீஷன், நம்ம ஏசி, ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர்ல யூஸ் பண்ற குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற இந்த கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்குள்ளெல்லாம் போவாங்க, அது என்வாரன்மெண்ட்ல படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ்ல ட்ராப் ஆகி ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போறப்போ அங்க இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு. அந்த ஓசோன் லேயரை போய் டெப்ளீட் பண்ணிடுது. ஸோ ஓசோன் இஸ் 3 molecule ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தீஸ் குளோரின்ஸ் அண்ட் ஃப்ளூரோன்ஸ் ரியாக்ட் வித் தி 3 molecule ஆக்சிஜன் அண்ட் பிரேக் டவுன் தி ஓசோன் மாலிகூல்ஸ். ஸோ ஓசோன் மாலிகூல் பிரேக் ஆகிறதுனால என்ன ஆகுது? ஸோ வாட் டஸ் ஓசோன் லேயர் டஸ்?
திஸ் ஓசோன் லேயர் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஃப்ரம் தி யூவி ரேடியேஷன். சன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்ஸை ஃபில்டர் பண்ற ஒரு லேயரா இந்த ஓசோன் லேயர் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஓசோன் லேயரை போயிட்டு இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்றதுனால டைரக்டா யூவி ரேடியேஷன் எர்த்துக்குள்ள நுழையுது. அதனால ஸ்கின் டிசீசஸ் வருது, குளோபல் டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாகுது, நிறைய ஸ்பீஷீஸ் வந்து இறந்து போகுது, அண்ட் ஏகப்பட்ட ஹியூமன் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஏர் பொல்யூஷன் பத்தி சொல்லவே வேணாம், வாட்டர் கண்டாமினேஷன், சாயில் எரோஷன் அண்ட் டீஃபாரஸ்டேஷன். மரத்தெல்லாம் நம்ம வெட்டி லேண்ட் வேணுங்கிறதுக்காக மரத்தை வெட்டுறதுனால ட்ரீ இஸ் ஒன் திங் விச் ஹோல்ட்ஸ் தி சாயில். ஸோ அந்த ட்ரீயை கட் பண்ணிட்டா சாயில் ஃப்ரீ ஆகிடுது, சாயில் எரோட் ஆகி போயிடுது. சாயில் எரோட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், லேண்ட் டீக்ரேட் ஆகிடும், அங்கே கல்டிவேஷனும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வைல்ட் லைஃப் எக்ஸ்டிங்ஷன். இந்த வேர்ல்டு வந்து வெறும் ஹியூமன்ஸ்க்கானது அப்படிங்கிற சிந்தனைனாலே என்ன ஆகுது, மற்ற அனிமல்ஸ் ஸ்பீஷீஸ் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி மோஸ்ட். இவ்வளோ என்வாரன்மெண்டல் கிரைசிஸ், என்வாரன்மெண்டல் கிரைசிஸ்னா என்னென்ன அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல இது எல்லாமே நமக்கு ஒரு பாயிண்டா அப்படியே போட்டு எழுதிடலாம். ஸோ இதுல ப்ரையாரிட்டி இஷ்யூஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, லேண்ட் டிகிரேடேஷன். லேண்ட் வந்து டிகிரேட் ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் யூஸ்னால ஒரு சைடில், டெசர்டிஃபிகேஷன்னால இன்னொரு சைடில். டெசர்ட்ஸ் வந்து பெருசாயிட்டே போகுது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அகைன் ஷெல்டர் பெல்ஸ், ட்ரீஸ்லாம் வைக்கணும். ஸோ ட்ரீஸ் டீஃபாரஸ்டேஷன் ஆகிறதுனால லேண்ட் டிகிரேட் ஆகுது. ஒரு ஃபாரஸ்ட் இருக்க ஏரியாவில் நீங்கள் மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப்ட் ஆயிடுது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் லேண்டு ஒரு ஈக்குவலிபிரியமில் இருக்கிறது டிகிரேட் ஆயிடுது. ஸோ இது மாதிரி லேண்ட் டிகிரேடேஷன். நெக்ஸ்ட், நம்ம போய் குப்பை கொட்டுறதுனாலே லேண்ட் டிகிரேடேஷன் ஆகுது. பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ ஹியூமன் பீங்ஸை தவிர மிச்ச எல்லா ஸ்பீஷீஸும் அஃபெக்ட் ஆகுது. அதில் நிறைய ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆகுது. ஸோ அதனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. அதனால குளோபல் ஈக்குவலிபிரியம் அஃபெக்ட் ஆகுது. ஏர் பொல்யூஷனாக இருக்கிறதுனாலையும் வெஹிகுலர் பொல்யூஷனாக அர்பன் ஏரியாஸில் இருக்கிறதுனாலையும் ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால வாட்டர் அவைலபிலிட்டி இஸ் அஃபெக்டட். அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் பீங் ஜென்ரேட் பண்ற சாலிட் வேஸ்ட், ஒரு பார்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட் வந்து இட் இஸ் பீங் சென்ட் டு தி லேண்ட்ஃபில்ஸ் விச் டிகிரேட்ஸ் தி லேண்ட். பார்த்துருக்கீங்களா, இந்த சென்னையில் வந்து நிறைய இடத்துல பெருங்குடியாக இருக்கட்டும், ஆர் நார்தன் சைடில் கொடுங்கையூராக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லேண்ட்ஃபில்ஸ், அப்படியே மலைமலையாக குவியல் குவியலாக குப்பை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லேண்ட் பொல்யூஷன். நம்ம சாலிட் வேஸ்ட்டை வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை அண்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு மூணா பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிக்காததுனால இந்த பிரச்சனைகள்லாம் இன்டென்சிஃபை ஆகுது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ப்ரையாரிட்டி பண்ணி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த சாப்டர்ல சொல்றாங்க. ஸோ லேண்ட் டிகிரேடேஷனுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு லிஸ்ட் போட்டாங்க. லாஸ் ஆஃப் வெஜிடேஷன் அக்கரிங் டியூ டு டீஃபாரஸ்டேஷன், அன்சஸ்டைனபிள் ஃபியூவல் வுட். ஸோ மரத்தை வெட்டுறதுனாலையும், வுட்டுக்காகவும், ஃபாடர்னா அது அனிமல்ஸ்க்கு சாப்பாடு. ஸோ அனிமல்ஸ்க்காகவும் நம்ம மரத்தை வெட்டுறதுனால லேண்ட் டிகிரேட் ஆகுது. அப்புறம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஜும்மிங் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாரஸ்ட்டை போய் கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டோன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகி அது வந்து கிளியர் ஆகிடும். அப்படி கிளியர் ஆன பிறகு அந்த சாம்பல் அப்படியே சாயிலோட கலந்து அங்கே கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜும்மிங். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுது, இப்படி பண்ணி அவங்க வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த லேண்டை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த லேண்ட் வந்து டிகிரேட் ஆன பிறகு அதை அப்படியே விட்டு அடுத்த லேண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அங்கே இருக்க ஃபாரஸ்ட் வந்து டிகிரேட் ஆயிடுது. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். என்க்ரோச்மெண்ட் இன்டு தி ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அண்ட் ஓவர் கிரேசிங். ஓவர் கிரேசிங்னா ஆடு மாடு போயிட்டு கிரேஸ் பண்றது. நான் அடாப்டேஷன் ஆஃப் அடிக்வேட் சாயில் கன்சர்வேஷன், சாயில் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காம இருக்கிறது. இம்ப்ராப்பர் கிராப் ரொட்டேஷன், ஸோ ஒரே கிராப்பை 3 வாட்டியும் யூஸ் பண்றது. ஸோ ஒரு பேடி போட்டால் அடுத்த சைக்கிளில் பல்சஸ் போடுறப்போ அது நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சயின்டிஃபிக்காக கிராப் ரொட்டேஷன்ஸ் பண்ணாமல் ஒரே கிராப்பே போட்டுட்டு இருக்கிறது. இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், இம்பார்மர் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ தண்ணி வந்து மோட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீங்கிறதுனால இஷ்டத்துக்கு தண்ணி அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுத்து ஃபுல்லாக ஃப்ளட் இரிகேஷன் பண்ணுறது. ஸோ பேடிக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கு தாண்டி வி ஆர் டூயிங் தி ஃப்ளட் இரிகேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால அகைன் லேண்ட் இஸ் டிகிரேடட். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் வேரியஸ் யூசஸ், இந்த மாதிரி பண்றதுனால தான் லேண்ட் டிகிரேடேஷன் நடக்குது. ஸோ லேண்ட் டிகிரேடேஷன் ஒரு மெயின்ஸ் கேள்வி வந்தா அதுக்கு காசஸ் வந்து 10 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யூனிக் கண்டென்ட், பேஸ் கண்டென்ட், நாட் யூனிக் கண்டென்ட், இட்ஸ் தி ஃபவுண்டேஷனல் கண்டென்ட் விச் யூ லேர்ன் இன் என்சிஆர்டி. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது, இது அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லேண்ட் டிகிரேடேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி லேண்ட் டிகிரேடேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இப்படி இஷ்டத்துக்கு நம்ம ரிசோர்ஸஸையும் இப்படி இஷ்டத்துக்கு நம்ம பொல்யூட் பண்ணிக்கிட்டே போனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற ரிவர் எல்லாம் பொல்யூட் பண்ணிட்டோம், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா
30 வருஷம் கழிச்சு வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரிவர் வாட்டர் பொல்யூட்டடா இருக்கும், ரிவர்ஸே இருக்காது, அண்டர் கிரவுண்ட் வாட்டரே இருக்காது. ஸோ அப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு கிளீன் ஏர் இல்லை, கிளீன் வாட்டர் இல்லை, அண்டர் கிரவுண்ட் வாட்டரே இல்லை அப்படின்னா கரண்ட் மோட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அஃபெக்டிங் தி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எக்கனாமிக் growth. அப்போ இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் growth எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிகிரேட் பண்றதுனால ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எக்கனாமிக் growth ஆகாம போயிடுது. ஸோ அதனால என்ன ஆயிடுது, இன்னைக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், நாளைக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறது தான் அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நிலையான வளர்ச்சி. டெவலப்மெண்ட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா present days economic development should not affect the future generations economic development. So our economic development should not affect the future generations economic development. So அதுதான் sustainable development. அப்பதான் கண்டினியூஸா இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து should not affect the environment. ஸோ environment affect ஆகிற மாதிரி பண்ற டெவலப்மெண்ட் தான் sustainable development அப்படின்னு சொல்றோம். So this is a very important part which you have to note. Okay. So இந்த sustainable developmentனா என்ன? Development that meets the need of present generation without compromising the ability of future generation. So current generation ஓட needs வந்து நம்ம மீட் பண்ணணும், அதான் டெவலப்மெண்ட். ஆனா it should not affect the needs of the future generation. Future generation அஃபெக்ட் பண்ணாம பண்றதுக்கு தான் சஸ்டைனபிள். அப்போதான் இன்னைக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும், நாளைக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ 18th century, 19th century, 20th century இந்த 3 செஞ்சுரிஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால அந்த 3 செஞ்சுரிஸ்ல இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம குளோபல் வார்மிங் அனுபவிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு ஏர் பொல்யூட்டடா இருக்கு, வாட்டர் பொல்யூட்டடா இருக்கு, குளோபல் வார்மிங் இருக்கு. அது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கடந்த 200 வருஷமா பொல்யூட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ போன ஜென்ரேஷன் பண்ண அந்த எஃபெக்ட்னால இந்த ஜென்ரேஷன்ல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். அப்போ இந்த ஜென்ரேஷன் பண்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஸோ அதான் வந்து ப்ராப்ளம். ஸோ அப்படி இல்லாம பிரிட்லாண்ட் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருக்க டெஃபினிஷன். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வில் பி இம்ப்ரூவ். இட் எய்ம்ஸ் அட் டிக்ரீசிங் தி அப்சல்யூட் பாவர்ட்டி ஆஃப் தி புவர். ஸோ புவர் பீப்புளோட பாவர்ட்டி லெவல்ஸை குறைக்கும் by providing lasting and secure livelihoods and minimize resource depletion and environmental degradation. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருந்தால் மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் உயரும். அதே மாதிரி வந்து மக்களோட பாவர்ட்டி வந்து குறையும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆயிடலாம், ஆனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாவர்ட்டிக்குள்ள போயிடும் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டெவலப்மெண்ட். ஏன்னா அவங்களோட டெவலப்மெண்ட்டை நம்ம இப்பயே திருடிட்டோம். ஸோ லிமிட்டிங் ஹியூமன் பாப்புலேஷன் டு கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ ஹியூமன் பாப்புலேஷனை லிமிட் பண்ணணும், ப்ராப்பர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ரீச் பண்றதுக்கு நம்ம ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாப்புலேஷனை லிமிட் பண்ணி அண்ட் எஃபிஷியன்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் என்ன சோலார் பவர், விண்ட் பவர் அப்படின்னு சொல்லி கன்வென்ஷனலை தாண்டி நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நிறைய பண்றதுனால கார்பன் எமிஷன்ஸ் குறையுது. எல்பிஜி, கோபர் கேஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸ்ல நீங்க வந்து வரகடுப்பு யூஸ் பண்ணாம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றோம், எல்பிஜி அடுப்பு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றப்போ இண்டோர் ஏர் பொல்யூஷன் அவாய்ட் ஆகுது, விமனோடைய லங் ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகுது, ஆஸ்மா லெவல்ஸ் குறையுது. அண்ட் கோபர் கேஸ் நம்ம வந்து வில்லேஜ் ஏரியால மாட்டு சாணத்துல இருந்து மாட்டு சாணத்தை தாண்டி ஏகப்பட்ட வேஸ்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸே இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதை வந்து டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய கேஸ் தான் கோபர் கேஸ், விச் இஸ் மீத்தேன். ஸோ அந்த கேஸை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணலாம். Instead of depending on what? Instead of depending on petroleum. CNG in urban area, compressed natural gas பயன்படுத்தி buses. ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற எல்லா பஸ்ஸஸும் சிஎன்ஜி தான், எதுவுமே டீசல் பஸ் இல்லை, எல்லாமே கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ல ஓடுற பஸ்ஸஸ். இப்போ அந்த பஸ்ஸஸ் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சிஎன்ஜி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கம்மி எமிஷன்ஸ் கொடுக்கும். ஸோ கம்மி எமிஷன்ஸ்னா குளோபல் வார்மிங் நடக்காது. விண்ட் பவர் அண்ட் சோலார் பவர், நம்ம சோலார் பேனல்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பவரை யூஸ் பண்றப்போ இட் டசன்ட் அஃபெக்ட் தி என்வாயரன்மெண்ட். ஹைட்ரோ பவர்ல லார்ஜ் ஹைட்ரோ பவர் வந்து கன்வென்ஷனல். லார்ஜ் ஹைட்ரோ பவர் இஸ் டேமேஜிங் டு எக்கனாமி. ஹைட்ரோ பவர்னாலே நல்லதுன்னா நினைக்காதீங்க. பெரிய டேம் கட்டி அந்த ரிவரோட ஃப்ளோவை நிப்பாட்டுறது அப்படிங்கிறது இட்ஸ் தி அன்சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ். ஸோ லார்ஜ் டேம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல் டு என்வாயரன்மெண்ட். இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி என்வாயரன்மெண்ட். ஏன் அப்படின்னா ஒரு லார்ஜ் டேம் கட்டுறப்போ என்ன ஆகுது, ஒரு பெரிய ரிவரை நீங்க பிளாக் பண்றீங்க. ரிவர் அப்படிங்கிறது ஒரு எக்கோசிஸ்டம் தான். அந்த எக்கோசிஸ்டமை நம்ம பெரிய டேம் கட்டி பிளாக் பண்றப்போ ரிவரோட நேச்சுரல் ஃப்ளோ நிற்குது, அதுல இருக்கிற ஸ்பீஷிஸ் அஃபெக்ட் ஆகுது, அதுல இருக்க செடிமெண்டேஷன் பாதிக்கப்படுது. அண்ட் ரிவரோட லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்குல்ல, யங், மெச்சோர், ஓல்டு அப்படின்னு நீங்க ஜியோகிராஃபியில படிப்பீங்க. அந்த லைஃப் சைக்கிளே நிக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படி நீங்க பிளாக் பண்ணி நிப்பாட்டுறப்போ ஏகப்பட்ட லேண்ட் வந்து சப்மர்ஜ் ஆகுது.
ஸோ இப்படி சப்மர்ஜ் ஆகுறப்போ அங்கே இருக்கிற வெஜிடேஷன், அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க, அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் இறந்து போகுது. ஸோ இதனால தான் லார்ஜ் டேம்ஸ் அண்ட் லார்ஜ் ஹைட்ரோ பவர் இஸ் நாட் அட் ஆல் சஸ்டைனபிள் சொல்கிறாங்க. ஸோ ஸ்மால் டேம்ஸ், செக் டேம்ஸ் அண்ட் மினி டேம்ஸ் தான் எப்பவுமே நம்ம கட்டணும். லார்ஜ் டேம்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். அந்த காலகட்டத்தில் ஏதோ கட்டிட்டாங்க, பட் இந்த காலகட்டத்தில் அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ரிவர்ஸ் இன்டர்லிங்கேஜையும் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பண்ணா இட் வில் அஃபெக்ட் என்வாரன்மெண்ட். ஆக்சுவலி ரிவர் இன்டர்லிங்கேஜ் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் டாபிக். எல்லா நதிகளையும் ஒன்று சேர்க்கணும். எல்லா நதிகளையும் ஒன்று சேர்த்தா நம்ம இப்போ யோசிச்சு பார்க்க அது நல்லா இருக்கும். ஆனால் அது செஞ்சா இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் என்வாரன்மெண்டல் ரெப்பர்கஷன் பிகாஸ் யூ ஆர் ஆல்டரிங் தி நேச்சர். நம்ம ரிவர் அப்படிங்கிற இந்த நேச்சுரல் ஃப்ளோல கை வைக்கிறோம், விச் இஸ் நாட் அட்வைசபிள். அஸ் அ ஜாகிரபி ஆப்ஷனலாக நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜாகிரபியில் படித்ததுனால. ஸோ அதனால மினி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் தான் எப்பவுமே சரி அப்படிங்கிறத இங்கே சொல்றாங்க. ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கு. ஆல்ரெடி ஹெல்த்தில் பார்க்குறோம் ஆயுஷ் அப்படின்னு. அதே மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்ட ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கு. பாரம்பரியமா இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எல்லாம் கம்பைன் பண்ணி அது மூலமா நம்ம ஒரு ரெபாசிட்டரி உருவாக்கணும். அண்ட் பயோ கம்போஸ்டிங்னா என்ன? நேச்சுரலா வந்து கவுடங் அண்ட் நேச்சுரலா வந்து மேன்யூரை உருவாக்கி நேச்சுரல் மேன்யூர் யூஸ் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெர்டிலைசர். நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பதிலாக நேச்சுரல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றது தான் பயோ கம்போஸ்டிங். ஸோ வேஸ்ட்ல இருந்து நம்ம மேன்யூரையும் ஃபெர்டிலைசரையும் உருவாக்கி அதை லேண்ட்ல யூஸ் பண்றப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பயோ பெஸ்ட் கண்ட்ரோல், பெஸ்டிசைட், ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பயோ பெஸ்டிசைட் லைக் நீம். ஸோ வேப்ப மரத்தையே வந்து அதுல இருந்து ரெசிடியூஸ் எடுத்து நிறைய பயோ பெஸ்டிசைட்ஸ் பண்றாங்க. இயற்கையிலே நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. அந்த இயற்கை பெஸ்டிசைட்ஸே நம்ம பயன்படுத்துறப்போ நமக்கு கெமிக்கல் இல்லாததுனால இட் இஸ் நாட் அஃபெக்டிங் தி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டோசன்ட் கில் தி அன்வான்ட் திங்ஸ். அதே மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து இன்னொரு பெஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா snakes. If there is snakes will eat the unwanted pests like rats. If there is a owl or if there is a நீங்க வந்து ஒரு பேர்டு வளர்க்குறீங்கன்னா if owl இருந்துச்சுன்னா அந்த owl or peacock வந்து they will kill all the unwanted pests and insects. ஸோ இந்த மாதிரி நம்ம லார்ஜ் அனிமல்ஸை வளர்க்கும் போது அதுவும் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கோட ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பல டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை தாண்டி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் தான் வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேலே ஒரு சாப்டராகவே போட்டு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரே போட்டு லைஃப் அப்படின்னே ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டரோட அந்த லைஃபோட இனிஷியேட்டிவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு அதில் ஏகப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரீச் பண்ணுறது தான் யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கோல் என்ன? பாவர்ட்டி. ரெண்டாவது கோல் என்ன? ஹங்கர். மூணாவது கோல் என்ன? ஹெல்த். நாலாவது கோல் எஜுகேஷன். ஃபிஃப்த் கோல் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை குறைக்கணும். சிக்ஸ்த் வந்து இட் இஸ் ஃபார் வாட்டர். செவன்த் வந்து இட் இஸ் ஃபார் எனர்ஜி, வாட்டர் கன்சர்வேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன். எயித்து வந்து எக்கனாமிக் growth அண்ட் டீசென்ட் வேஜஸ் நம்ம ஏரியா. நைன்த் வந்து இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3I. 10 வந்து இட் இஸ் ரெடியூசிங் தி இன்இக்வாலிட்டி. இங்கே வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை குறைக்கணும், இங்கே இன் ஜென்ரல் இன்இக்வாலிட்டியை குறைக்கணும். 11 என்னது? 11 வந்து சஸ்டைனபிள் அர்பன் ஏரியாஸ். 12 என்ன? 12 வந்து சஸ்டைனபிள் கன்சம்ஷன். நம்ம வந்து கன்சூமரிஸ்டிக்காக போகாமல் கம்மியாக கன்சியூம் பண்ணணும். 13 என்ன? ப்ரிவென்டிங் கிளைமேட் சேஞ்ச். 14 வந்து லைஃப் அண்டர் வாட்டர். 15 வந்து லைஃப் அபவ் லேண்ட், ஸோ பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன். 16 வந்து என்ன? 16 இஸ் கோயிங் டு பி அபவுட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் அண்ட் கன்வென்ஷன் அண்ட் இந்த ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ். 7th வந்து அதை மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். 17 இது மாதிரி 17 கோல்ஸையும் நம்ம மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த 17 கோல்ஸையும் அச்சீவ் பண்ணா அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு யூஎன் சொல்றாங்க. இந்த 17 கோல்ஸையும் நம்ம மனப்பாடம் பண்றப்போ we can use it for mains answer writing. ஸோ இந்த மாதிரி 17 கோல்ஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ் ஆர் கதையை வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி என்டையர் NCERT அப்படின்னு சொல்லலை. ஏன்னா வந்து we have completed only the 9th chapter. இப்போ கடைசியா இருக்கிறது என்ன? 10th chapter. ஸோ 9 சாப்டர் முடிச்சிட்டோம். இந்த 9 சாப்டர்ஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. 10th சாப்டர் சும்மா தான், அதில் வந்து கதை தான் இருக்கும். இட் இஸ் நாட் வெரி மச் ரெலவென்ட் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். பட் படித்து அதோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து வி ஹாவ் டு சி. ஸோ 9th சாப்டர் வரைக்கும் நல்லா படிங்க. அண்ட் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த கிளாஸஸ் பார்த்து இந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் படித்து நீங்கள் ஒரு வாட்டி இப்போ NCERT படிக்கணும். நீங்கள் NCERT படித்தாதான் அது முடியும். கிளாஸ் பார்க்கணும், கிளாஸில் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐடியா கிடைச்ச பிறகு NCERT சும்மா ஒரு வாட்டி படிங்க. NCERT படித்து திரும்ப நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிளாஸ் பார்த்து ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். சரியா?
ஸோ ஃபைனல் சாப்டர் என்ன? ஸோ லாஸ்ட் சாப்டர் குயிக்காக பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபைனல் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அ கம்பேரிசன் வித் நெய்பர்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் 9 சாப்டர்ல இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு இந்தியாவோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இந்தியா எப்படி வந்து டெவலப்மெண்டல் பாத்தை கடந்து வந்துச்சு, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், இன்னும் என்னென்னலாம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு எல்லா டைமென்ஷன்லையும் பார்த்தோம். பாவர்ட்டியில், ஹியூமன் கேபிட்டலில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், எம்ப்ளாய்மெண்ட்டில், ரூரல் டெவலப்மெண்ட்டில் அண்ட் ஃபைனலாக வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நெய்பர்ஸ் கூட கம்பேர் பண்றோம். ஸோ நம்மளுடைய நெய்பர்ஸ் யார் யாரு? we are having two important neighbors. ஒன்று வந்து ஈஸ்டர்ன் சைடில் we are having China and வெஸ்டர்ன் சைடில் we are having Pakistan. ஸோ டு ஃபிகர் அவுட் தி கம்பேரிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், நம்மளோட எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் சைனா அண்ட் பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்றோம். அதெல்லாம் ஓல்டு டேட்டா தான், பழைய டேட்டாவை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இது வேணாம்னு சொல்றேன். அதை தாண்டி அசஸ் தி ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ட் வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். டேட்டா பார்ட்டை வந்து நீங்க லேட்டஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆர் வேர்ல்டு எக்கனாமிக் ரிப்போர்ட், வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வேர்ல்டு பேங்கோட ஒரு ரிப்போர்ட் இருக்கு, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு யுஎனோட ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரெண்டு ரிப்போர்ட்டோடைய லேட்டஸ்ட் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டு இந்த நாடுகளை கம்பேர் பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதனால டேட்டா பார்ட்டை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இதுல நம்ம எது மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்தியன் எக்கனாமி எப்படி வந்து கடந்து வந்துச்சோ அந்த மாதிரி சைனீஸ் எக்கனாமியும் பாகிஸ்தான் எக்கனாமியும் எப்படி கடந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 3 எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல தான் அவங்களோட ஜேர்னி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போத் இந்தியா, சைனா, தே ஸ்டார்டட் ஆஃப் தேர் ஜேர்னி இன் தி சேம் டைம். தட் இஸ் என்னது 1947. 1947ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இட் இஸ் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டே பிஃபோர் பாகிஸ்தான் காட் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் 1949ல சைனால மாவோ ரெவல்யூஷன்ல மாவோட ஆட்சி வருது. ஸோ 3 பேரும் ஒரே டைம்ல தான் சுதந்திரம் வாங்குறாங்க. 3 பேரும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் 5-year பிளான் விச் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரஷ்யா, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் 5-year பிளானை 51ல கொண்டு வரும். சைனா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் 5-year பிளானை வந்து 53ல கொண்டு வந்திருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து 56ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5-year பிளான் பேஸ்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறதுல தான் 3 நாடுகளும் போகுது. அதுல வந்து நம்மளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கம்யூனிசமா போனது சைனா. ஸோ நம்ம சோஷியலிஸ்டா தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரே விதமான பேட்டர்ன் 3 பேருமே எதை நம்புறாங்க அப்படின்னா மெக்கனைசேஷன் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும் ஜிடிபி growth மூலமாகவும் டெவலப்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்ல தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சைனா வந்து தே ஆர் ஃபாலோயிங் தி கம்யூனிசம். ஸோ கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்ல 1958ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எய்ம்ட் அட் இண்டஸ்ட்ரியலைசிங் தி கண்ட்ரி ஆன் தி மேசிவ் ஸ்கேல். ஸோ பீப்புள் வந்து சைனா ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரேட் லீப் ஃபார்வர்ட்ல 2 விஷயம் பண்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒன்று அக்ரிகல்ச்சர். நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல அக்ரிகல்ச்சர், செகண்ட் 5-year பிளான்ல இண்டஸ்ட்ரி பண்ணுமோ, சைனா வந்து கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி 1958ல தே ஆர் பிரிங்கிங் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். நாடு ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணும். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு பேக்யார்ட்ல ஒரு குடிசை தொழிலா மாறணும் அப்படின்னு சொல்லி கிராமப்புறம் அண்ட் சிட்டி எல்லா ஏரியாலும் இண்டஸ்ட்ரியலைசிங் பண்றாங்க. ஸோ எய்ம்ட் அட் இண்டஸ்ட்ரியலைசிங் தி கண்ட்ரி, பீப்புள் வேர் என்கரேஜ் டு செட் அப் இண்டஸ்ட்ரீஸ் இன் தேர் பேக்யார்ட் இன் ரூரல் ஏரியாஸ். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அடுத்து கம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வராங்க. இந்த கம்யூன் சிஸ்டம் தான் இந்தியாவில் நம்ம பண்ணாம போயிட்டோம். இது பண்ணியிருந்தா வேற லெவலில் நம்ம அக்ரிகல்ச்சரும் டெவலப் ஆயிருக்கும். ஸோ கம்யூன் அப்படின்னா என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். நம்ம அமுல்ல மில்க் ரெவல்யூஷன், அதாவது ஒயிட் ரெவல்யூஷன்ல பண்ணி எப்படி அமுல் ஒரு குளோபல் பிராண்ட் ஆக்கணும், ஆனா அதை நம்மளால ஃபார்மிங்ல பண்ண முடியல, டைரியில பண்ணது. சைனால என்ன பண்றாங்க, அதை ஃபார்மிங்ல பண்றாங்க. ஃபார்மிங்ல கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். ஒரு 20 ஃபார்மர்ஸ் சின்ன சின்ன லேண்ட் வச்சிருக்காங்க, ஆளுக்கு 1 ஹெக்டர் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 20 ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பவுண்டரிஸை ரிமூவ் பண்ணி 20 லேண்டு ஒன்று சேர்த்தா அது 20 ஹெக்டர் பெரிய லேண்ட். அந்த 20 ஹெக்டர் பெரிய லேண்ட்ல 20 ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் கல்டிவேஷன் பண்றதுக்கு பேர் தான் கம்யூன் சிஸ்டம். ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல ஃபார்மோட ஓனர்ஷிப் பீப்புள் கிட்ட இருந்ததுனால அது பண்ண முடியல. சைனா என்ன பண்ணிட்டாங்க, லேண்ட் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்ட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் ஒரே ஜமீன்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, லேண்டை வந்து பார்ட்டா பிரிச்சு ஒரு ஃபார்மருக்கும் ஒரு ஏக்கர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ஹெக்டர் ஒருத்தருக்கும் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை கொடுத்துட்டு நீ கல்டிவேட் பண்ணுங்க, அதை ஜாயிண்டா கல்டிவேட் பண்ணுங்க. ஸோ நேச்சுரலாவே அங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கம்யூன் சிஸ்டம். ஸோ கம்யூன் சிஸ்டம்ல பீப்புள் கலெக்டிவ்லி கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த கலெக்டிவ் கல்டிவேஷன்ல கிட்டத்தட்ட 26,000 கம்யூன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஜாயின்ட் கல்டிவேஷன் பண்ணதுனால அங்கே லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷனே நடக்கல. அதனால தான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஃபார் ஹையர் தென் இந்தியாவா இருக்கு.
ஸோ சைனாவோட இந்தியாவில் தான் லேண்ட் அதிகம். அதாவது சைஸ்ல சைனா தான் பெருசு, ஆனால் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் பார்த்தா இந்தியா தான் அதிகம். ஏன்னா இந்தியா டிராபிக்கல் கண்ட்ரி, சைனா வந்து டெம்பரேட் கண்ட்ரி. இந்தியாவில் சப்டிராபிக்கல் கண்ட்ரி. இந்தியாவில் தான் அக்ரிகல்ச்சரல் கல்டிவேபிள் லேண்ட் ஹை. சைனாவில் வந்து பாதி வந்து ஹிமாலயாஸ் அண்ட் டிபெட் தான். மிச்ச பாதி தான் வந்து லேண்ட் இருக்கு. அதுவும் வந்து சப்டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி ப்ரொடக்டிவிட்டி தான். ஆனாலும் இந்தியாவோட அதிக ஈக்குவல் ப்ரொடக்ஷன் அண்ட் அதிக ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிகாஸ் ஆஃப் தே பிரிவென்டட் லேண்ட் ஃபிராக்மெண்டேஷன் த்ரூ கம்யூன். ஸோ அதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கை கொண்டு வரும். ஸோ அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, மாவோ வந்து 65 வந்து கிரேட் ப்ரோலிட்டேரியட் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ரூரல் ஏரியாவில் போயிட்டு விவசாயம் பண்ணணும், ரூரல் ஏரியாவில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து போடுறாங்க. அது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா இருந்தனால அது அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி பட் இது கம்யூன் சிஸ்டம் கொண்டு வந்தும், கிரேட் லீப் ஃபார்வர்ட் கொண்டு வந்தும் எக்கனாமிக் க்ரோத் அவ்வளோலாம் வரல. ஸோ இதான் வந்து நீங்க பார்க்கணும். நீங்க இப்போ 1975க்கு வாங்க, 3 பேருக்குமே சுதந்திரம் வந்து 25 வருஷம். 25 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ இந்தியா ஹேட் பெட்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கம்பேர்ட் டு அதர் டூ. இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நமக்கு பின்னாடி தான் சைனா இருக்கு, சைனாக்கு பின்னாடி தான் பாகிஸ்தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். அப்போ 1975 வரைக்கும் எக்கனாமி அண்ட் பேக்வர்ட்னஸ்ல எல்லாமே ஒன்னா இருக்கிறப்போ எப்படி இப்போ சைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, சைனா 78லேயே ரிஃபார்ம் பண்றாங்க. 78லேயே தே ஆர் ஓப்பனிங் அப் தேர் எக்கனாமி அண்ட் தே ஆர் அலோவிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ 78லேயே தே ஆர் ஓப்பனிங் அப் தேர் எக்கனாமி. So China opened up their economy at 1978 and they brought foreign investments. So foreign investments கொண்டு வந்து these investments increased. So என்ன பண்றாங்க அப்படின்னா 78ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து பிரைவேட் செக்டரை என்கரேஜ் பண்றாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டர் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்கரேஜ் பண்றாங்க. இது மூலமா எல்லா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் ஹப்பும் அது ஆயிடுச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் வேர்ல்டோட எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஒரு பிரான்ச் சைனால ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனாலதான் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸா மாறி தே ஸ்டார்டட் டெவலப்பிங். ஸோ அண்ட் தே ஆல்சோ brought in a very important system. என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாடலை வந்து தே ஃபாலோட். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பேஸ் பண்ணி தே ஸ்டார்டட் டு ப்ரொடியூஸ். ஸோ அதனாலே வந்து டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதனால அவங்க நம்மளை விட ஒரு 13 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சதுனால தே காட் தி மேனுஃபேக்சரிங் செக்டர் லீப். அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் லீப்ல எக்கனாமியை பெருசாக்கி எல்லாருக்கும் இன்கம்ஸ் அதிகம் பண்ணி நம்மளை விட டபுள் மடங்கு பெரிய இல்லை ட்ரிபிள் மடங்கு பெரிய எக்கனாமி. சைனீஸ் எக்கனாமி 3 மடங்கு இந்தியாவோட பெருசு. அப்படிப்பட்ட ஒரு எக்கனாமியா வருது. ஸோ கண்டினியூஸா 20 வருஷத்துக்கு டபுள் டிஜிட் க்ரோத், அதாவது 10% மேல. நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்பிஜி ரிஃபார்முக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 7 to 8% க்ரோத்தை ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சைனா வந்து 78ல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்ததுனால என்டையர் 90ஸும் என்டையர் 2000ஸ்லயும் ஒரு 20 வருஷத்துக்கு எல்லா வருஷமும் 10% க்ரோத், 10 அண்ட் டபுள் டிஜிட் 10, 11 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு யூஎஸ்க்கு அப்புறம் 2வது இடத்துல சைனா வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கு. ஸோ இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருந்தாலும் நம்மளை விட ஒரு 3-4 மடங்கு பெரிய எக்கனாமி சைனீஸ் எக்கனாமி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரீச்சுக்கு அவங்க ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானை கம்பேர் பண்றோம். பாகிஸ்தானும் நம்மள மாதிரி ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன்ல ஆரம்பிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா என்னென்ன பண்ணுச்சோ அவங்களும் அதுவும் பண்றாங்க. அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, பேங்கை நேஷனலைஸ் பண்றாங்க, கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. பட் பாகிஸ்தான் எக்கனாமி ஏன் வந்து சரியா சக்சஸ்ஃபுல்லா போகல அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் டெமோக்ரஸி இருக்கு, சைனால ஒரு ஸ்டேபிளான டிக்டேட்டர்ஷிப் இருக்கு. அங்க டிக்டேட்டர்ஷிப்க்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு, இங்க டெமோக்ரஸியும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ 2 எக்கனாமி நல்லா வளர்ந்துச்சு. ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்ததுனாலே அவங்க எக்கனாமி ஒழுங்கா டெவலப் ஆகல. ஸோ எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும், பாகிஸ்தானோட ரெக்கார்டு என்னன்னா நன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஹஸ் சர்வ்டு ஃபார் 5 years. 5 வருஷம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி போயிடும், வேற ஆட்சி வந்துடும். அண்ட் ரெண்டு ஆட்சியும் சரியில்லைன்னா மிலிட்ரி ரூல் வந்துடும். இப்படி மாறி மாறி மிலிட்ரி ரூல் வந்து டெவலப்மெண்ட்டே நடக்காம வெறும் பொலிட்டிக்கல் கிரைசிஸே போயிட்டு இதுக்கு நடுவுல வந்து இப்படி ஒரு மிலிட்ரி ரூல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்ததுன்னா எந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அங்க ட்ரஸ்ட் வரல. ஸோ இதனாலே என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தான் எக்கனாமி பேக்வர்ட்ல போயிடுச்சு. என்னதான் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ரிஃபார்ம்ஸை 1988 நம்மளை விட 3 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாங்க, 1988லே பண்ணியிருந்தாலும் அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினால அந்த ரிஃபார்ம்ஸை வந்து அவங்க பெஸ்டா யூஸ் பண்ணி டெவலப் ஆகல. இன்ஃபேக்ட் 88க்கு அப்புறமா அவங்களுடைய பாவர்ட்டி லெவல்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, டெவலப்மெண்ட் பேக்வர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படி ஒரு நாட் குட் எக்கனாமியாவும் தே ஆர் இன் தி சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸ்லையும் இருக்காங்க. ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்தியா 1991ல ரிஃபார்ம் பண்ணாலும் நம்மள இந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுனாலையும் அதை வந்து நம்ம டெமோக்ராட்டிக் செட்டப்ல வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்டேட்டா கொண்டு போனதுனால we were able to achieve. இப்போ ஆரம்பத்தில் 3 ஒன்னா ஆரம்பிச்சாலும் சைனா பிகேம் லார்ஜஸ்ட் எக்கனாமி அண்ட் இந்தியா வந்து ஒரு மிட் லெவல் எக்கனாமியா நடுவுலேயே இருந்துட்டோம்.
அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு பேட் எக்கனாமியா போய் எண்டப் ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த கம்பேரிசன் தான் வந்து இந்த சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி வந்து அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜிடிபி growth எல்லாமே டேட்டாவை கம்பேர் பண்ணி டெமோகிராஃபிக் இண்டிகேட்டர்ஸ், பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ, growth ரேட் எவ்வளோ, பாப்புலேஷன் growth எவ்வளோ, செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ, ஃபர்டிலிட்டி எவ்வளோ, அர்பனைசேஷன் எவ்வளோ அப்படின்னு எல்லாமே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அர்பனைசேஷன் சைனால தான் அதிகமாக இருக்கும், ஃபர்டிலிட்டி ரேட் சைனால தான் கம்மியாக இருக்கு, ஏன்னா வந்து ஒன் சைல்டு பாலிசி. ஸோ இந்த மாதிரி டெமோகிராஃபிக் டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து 2.2, இப்போ இந்தியாவில் 2 ஆயிடுச்சு, பாகிஸ்தானில் 3 இருக்கு. செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து மேல் ப்ரிஃபரிங் கண்ட்ரி, அதனால ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் 3 நாடுலையும் இருக்கு. சைனால இன்னும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அதிகம். ஸோ அதனால அவங்களோட செக்ஸ் ரேஷியோ கம்மியாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். அடுத்து வந்து ஜிடிபியை கம்பேர் பண்ணுவோம். ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி growthல பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆவரேஜ் ஜிடிபி growth வந்து 10.3ல இருந்திருக்கு. பட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா 5.7லையும், பாகிஸ்தான் வந்து 6.3ல இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவோட ஜிடிபி கொஞ்சம் ஜிடிபி growth ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, இந்தியா கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு, பாகிஸ்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ ஆக்சுவலி 2010க்கு அப்புறமா சைனீஸ் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தே சேச்சுரேட்டட் தி டெவலப்மெண்ட். அதனால என்ன ஆயிடுச்சு, 90s 2000ஸ்ல ஆன டெவலப்மெண்ட் சேச்சுரேட் ஆகி ஆஃப்டர் 2010 அவங்களோட எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பட் இந்தியா எக்கனாமி ஆஃப்டர் 2000 தான் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டா கொடுக்குறாங்களா. இதுக்கப்புறம் எந்த டேட்டா கொடுப்பாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் டேட்டா. ஹியூமன் டெவலப்மெண்ட் டேட்டானா என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இல்லை, ஷேர் ஆஃப் ஜிடிபியில் ஒரு செக்டர் எவ்வளோ இருக்கு. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர்ல ஜிடிபியோட ஷேர்ல அக்ரிகல்ச்சர் எவ்வளோ, இண்டஸ்ட்ரி எவ்வளோ, சர்வீஸ் எவ்வளோ. இந்தியா வந்து சர்வீஸ் எக்கனாமியா இருக்கு. சைனால அவங்க 3 செக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அங்க மேனுஃபேக்சரிங் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் ஹையா இருப்பாருங்க. பாகிஸ்தான்ல என்னென்ன ஷேர்ல இருக்கு. அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ், இந்தியாவில் 43% அக்ரிகல்ச்சர், ஆனால் சைனால 26% தான் அக்ரிகல்ச்சர். சைனால தேர் ஆர் மோர் பீப்புள் இன் சர்வீஸ் செக்டர். ஸோ பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியான ஒரு செட்டப். இந்த மாதிரி டேட்டா வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கீழே இருக்கும், நீங்க அதை தான் இங்கே பார்க்கணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து யூ வில் ஹேவ் தி இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 130ல இருக்கு, இப்போ 134. சைனா வந்து 87, பாகிஸ்தான் நமக்கு பின்னாடி இருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் தி பர்த்ல நம்ம 69, அவங்க 76, இவங்க 67. ஸோ மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் சைனால 8 இருக்கு, நம்ம 6.5 இருக்கும், பாகிஸ்தான் 5.2ல இருக்கு. இந்த மாதிரி பெர் கேபிட்டா இன்கம்ல பாருங்க, நம்ம வந்து பிபிபியில் 6000 தான் டாலர்ஸ், அவங்க $16,000 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன்ல இந்தியா வந்து 22 டெண்டுல்கர் லைன் படி, சைனால 1.7, பாகிஸ்தான்ல 24. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது சும்மா இந்த டேட்டாவை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த அனாலிசிஸ் தான் இந்த கடைசி சாப்டர்ல இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே பண்ணி இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கடைசி சாப்டர். ஸோ கடைசி சாப்டர்ல பெருசா கண்டென்ட் இல்லை, நீங்க ஒரு வாட்டி ரீட் விட்டாலே புரியும். இப்போ நான் சொன்ன கதையை மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே ரீட் பண்ணுங்க, யூ வில் கெட் டு நோ. சரியா? ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி 10th வீடியோ, 10th செஷன், அண்ட் வி ஆர் வைண்டிங் அப் தி 11th NCERT. ஸோ 11th NCERTயோட 5 செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5 செஷன்ஸ்ல கிட்டத்தட்ட வி ஹவ் டிஸ்கஸ்ட் இட் ஃபார் மோர் தென் 6 hours, 6 to 6.5 hours டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 to 6.5 hours லெக்சரையும் வந்து நீங்க வந்து ஃபுல்லா கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கடந்த 70 வருஷம் டெவலப்மெண்ட்டோடைய அந்த ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறப்போ, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ, மெயின்ஸ் நோட்ஸ் படிக்கிறப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். த்ரூ திஸ் யூ கேன் பெர்ஃபார்ம் வெல். ஸோ இதுதான் என்சிஆர்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம இந்த 10 செஷன்ஸ்ல எக்கனாமி என்சிஆர்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செஷன் 11th செஷன்ல இருந்து ஃபியூச்சர் கிளாஸஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஓல்டு பிளேலிஸ்ட்ல இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ் தான். நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, அதுக்கப்புறம் டாக்ஸேஷன், இது முடிச்சுட்டு எக்ஸ்டர்னல் செக்டர், இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம எக்கனாமிக் கான்செப்ட்ஸில் பார்க்க போகிறோம். இனிமேல் வந்து ஆல் தி வீடியோஸ் கோயிங் டு ஹேவ் ஒன்லி தி கான்செப்சுவல் பார்ட். நம்ம ஆல்ரெடி பண்ண பிளேலிஸ்ட் எப்படின்றது அதே மாதிரி தான் போகுது. இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ்ல நீங்க கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நான் போர்டில் வரைகிற எக்ஸாம்பிள்ஸையும் நோட் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நடந்த கிளாஸோடைய பிடிஎஃப்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. இது என்சிஆர்டியில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட டவுட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஐ வில் கம் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஐ வில் மீட் ஆன் next class, 11th class with the introduction to Indian economy and basic concepts. Okay, so bye bye.